அருமை. பார்ப்போம். ஆக்சுவலா நேத்து பேசியிருக்க வேண்டியது, நேத்து மேடம் வேற இதுல பேசுனதுனால இன்னைக்கு நம்ம அதை சப்ஜெக்ட் பேசுறோம். பாரதியார பிறந்த நாளை வெட்டின் பண்ணிட்டு இன்னைக்கு மேடம் பேசுறாங்க. மகிழ்ச்சி. பார்ப்போம், திசை காட்டும் பாரதியார் எங்கெங்க காட்டுறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஒரே நிமிஷம் சார். அங்க வால்யூம் வச்சிருக்காங்க சார், அது எக்கோ ஆகுது. சவுண்ட் கேக்குதா? ஆமா, நான் நினைச்சேன் பாரதியாரை கூப்பிடுறீங்களா. அது காலையிலே கூப்பிட்டேன் சார், அவங்க வந்துட்டாங்க. கூப்பிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி ஒரு உரையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட கேட்டப்போ சரின்னு சொன்னாரு. அதனால நேற்று அவருடைய பிறந்த நாள் என்றாலும் அதுக்கு நேற்று வாய்ப்பு கிடைக்காததால் இன்று உரையாடுவோம் என்று இணைந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அன்பான வணக்கம், மகிழ்ச்சி. தலைப்பு வந்து திசை காட்டும் பாரதி. பாரதி வந்து சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவர் சொன்னதை ஒரு இதா பாடமா எடுத்துட்டு நாங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்குன்னு தான் வெளிநாடு போனோம். அந்த மாதிரி போனவங்கல்ல நாங்களும் ஒருத்தர். இந்த படத்துல பாஷா படத்துல வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கைய பிரிச்சுக்கோ, எந்த எட்டுல இப்ப நீ இருக்கிறங்கிறத நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த எட்டுல நீங்க நின்றுட்டு அப்படி பாரதியாரை திரும்பி பார்த்தீங்கன்னாலும் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். எந்த எட்டுல வேணாலும் நிக்கலாம் நம்ம வாழ்க்கையில. அந்த இடத்துல நின்றுட்டு நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு முறுக்கு மிசையை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவாரு. அந்த அளவுக்கு பாரதியாரோட வழிகாட்டுதல் வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலையும் அது இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். எங்க அம்மாவோட பேர் வந்து தையல் நாயகி. அந்த பேருக்கும் இந்த இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். ஆனா எங்க அப்பா வந்து நான் ஒரு 6வது 7வது படிச்சுட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க அம்மாவை வந்து கண்ணம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. எங்க அம்மா பேரு தையல் நாயகி. ஆனா ஒரு 6வது 7வது படிக்கும் போது அப்படி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 6 7 8 அப்போ அந்த மாதிரி கண்ணம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு 30ல இருந்து 35 அந்த வயசுக்குள்ளதான் இருக்கணும். ஏன் அப்படி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா எனக்கு என் தம்பிங்களுக்கெல்லாம் அந்த பேரு ரொம்ப பிடிச்சு போச்சு, கண்ணம்மாங்கிற பேரு. சரி, எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலன்னாலும் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு மாதிரியா புரிய ஆரம்பிச்சது, பாரதியாரோட கண்ணம்மாவை வச்சுதான் எங்க அம்மாவை அவர் கண்ணம்மான்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி. அப்ப வந்து எனக்கு பாரதியை ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த காலத்துல வந்து நம்ம கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு ஈஸியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஐ லவ் யூ எல்லாம் சொல்லிக்க முடியாது. அவ்வளோ ஒன்றும் ரொம்ப அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இல்லை. இப்ப எதை எடுத்தாலும் ஐ லவ் யூங்கிறோம், ஐ லைக் யூங்கிறோம், எது வேணாலும் சொல்றோம். ஆனா அந்த காலத்துல அப்படி சொல்றதுங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான விஷயம் கிடையாதுங்கிறது என்னோட இது. ஆனா அதாவது நீங்க தனிமையில இருக்கும் போது சொல்லிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா பப்ளிக்ல உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு கண்ணம்மாங்கிற பேரை தவிர்த்து வேற எதுவுமே வந்து இந்த உலகத்திலேயே ஈடு இணை இல்லை அப்படிங்கிறது நான் அப்பதான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். சார் முடிச்சுக்கிறேன் சார். நான் ஒரே ஒரு லைன் சேர்த்துறேன். நான் திருக்குறள் 10 கதை எழுதுறேன்ல, ஒரு கதாநாயகன் பேர் பாரதி, கதாநாயகி பேர் கண்ணம்மா. அப்போ ஸ்ரீஜர் சார் உங்களை கண்ணம்மான்னு கூப்பிடுறாரா? சார் நான் முடிச்சிடுறேன் சார், இல்லைன்னா நான் குழம்பிடுவேன் சார். தேங்க்யூ சார். ஸோ அப்போ அந்த ஒரு இதை எனக்கு வந்து அப்பதான் புரிய ஆரம்பிச்சுது அந்த வயசுல. அதாவது வந்து கல்யாணம் பண்றது 20ல பண்ணா கூட ஒரு 30 35ங்கிறது வந்து ஒரு கணவன் மனைவி, அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு வயசு. அது அந்த வயசுல வரும்போது அந்த அன்பு வெளிப்படுறத வந்து கண்ணம்மான்னு எங்க அப்பா கூப்பிட ஆரம்பிச்சது, அது வந்து பாரதியார் காட்டிய வழி அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் பாரதியாரோட பாடல்கள் தான் இருக்கவே இருக்கு. அவரு கண்ணம்மா என் காதலின்னு சொல்லிட்டு அழகா எல்லா பாட்டையும் சொல்லிடுவாரு. அந்த தீர்த்த கரையினிலே வர அந்த வார்த்தை தவறி விட்டாய் வந்து நம்ம எல்லா பாடல்கள் கவிஞர்கள் எல்லாருமே வந்து அந்த இது யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த இன்னொரு சுட்டும் விழி சுடர் தான் அருமையா இருக்கும். அது பாய்மொழி நீ எனக்கு பாட வராது, இல்லைன்னா பாடிடுவேன். ஆக்சுவலா இவரு பாடினார் கூட நல்லா இருக்கும்.
பாட்டு வந்து கண்ணம்மா வந்து கண்ணம்மா என் காதலி அப்படிங்கிறதுல வந்து காதலர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவர் அந்த இடத்துல வழிகாட்டுதல் மாதிரி சொல்லியிருப்பாரு. அது ஒரு வழிகாட்டுறாரு அந்த இடத்துல, அது ஒரு திசை காட்டியா. எங்க அம்மா வந்து அந்த காலத்து 8வது, அவங்க படிச்சிருக்கிறது வந்து அந்த காலத்து 8வது படிச்சிருக்காங்க எங்க அம்மா. பாரதியார் பாடல்கள் எல்லாம் பாடி மேடை ஏறி பாடி பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவங்க. ஆனா இங்க நம்ம எங்களை வளர்க்கும் போதெல்லாம் வந்து அப்படி ஒன்றும் பெருசா பாரதியார் பாடல்கள் பாடி வளர்த்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அடிக்கடி அதை வந்து கோட் பண்ணி சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் கிடையாது. ஆனா வந்து அச்சமில்லைங்கிற வார்த்தை மட்டும் எங்க அம்மா வந்து அந்த பாடல் சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். மற்றபடி அவங்க ரொம்ப பெருசா பாடல்கள்லாம் பாடி கோட் பண்ண மாட்டாங்க. ஆனா அச்சம் இல்லாம அவங்க வந்து வாழ்ந்து காட்டினாங்க. அந்த பாரதியாரோட இதை வந்து அவங்க வந்து வாழ்ந்து காட்டினாங்க அப்படிங்கிறத, அதுதான் எங்களுக்கு வந்து பாடம். அவங்க எந்த விதமான கஷ்டம் வந்தா கூட, வாழ்க்கையில வந்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வந்து 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 போகும். எந்த நிலையிலையும் அவங்க வந்து கண் கலங்கி ஒரு அஞ்சி ஒரு எங்க கிட்ட வந்து புலம்பி அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து அதையும் நாங்க அப்படியே கத்துக்கிட்டு வந்துட்டோம். இப்ப நானும் சரி, என்னோட 2 தம்பிங்களும் சரி, எந்த ஏற்றத்தாழ்வு வந்தா கூட நாங்க வந்து தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல ஆணித்தரமா அவங்க வந்து பதிய வச்சுட்டாங்க. எங்க அம்மாவுக்கு பதிய வச்சது பாரதியாரு, எங்களுக்கு வந்து அதை வாழ்ந்து காட்டி அதை வழி நடத்தி அந்த மாதிரி வந்தது எங்க அம்மா செஞ்சாங்க அந்த இதுல. பாரதியார் பண்ற வேலை அப்படி. ஏன்னா அந்த அச்சமில்லைங்கிறத வந்து தலையில கல் விழுந்தா அச்சப்படாத, இல்ல ஒரு பாறாங்கல் விழுந்தா அச்சப்படாத அப்படின்னு எல்லாம் சொல்லல. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம நம்ம பூமிக்கு இருக்கிறது ஒரே ஒரு கூரை வானம். சோ அந்த வானத்தையே இடிச்சு விழுந்தா கூட நீ கவலைப்படாம இருக்கணும், கவலைப்படுறதை விட அச்சப்படாம இருக்கணும்னு சொல்லிட்டு பாடம் நடத்துறாரு பாரதி. அவர் இந்த மாதிரி, அதாவது உச்சத்துக்கு போய் ஒரு உச்சம் தொட்டு பாடம் நடத்துறது அப்படிங்கிறது பாரதிக்கு கை வந்த கலை. எதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உச்சத்துக்கு போய் நின்றுட்டு தான் பாடம் நடத்துவார் அவர். அந்த அவர் காட்டின வழி அது, திசை. இன்னொன்னு வந்து இப்ப நம்ம இந்தியா வந்து சுதந்திரம், இந்திய பாரத நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற சுதந்திர தாகம் இருந்தது. அதை வச்சு நிறைய பாடல்கள் எழுதினாரு. அது எல்லாம் ஒரு பக்கம். அது எல்லாம் போக வெளிநாட்டு மேலேயும் அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியம். மற்ற நாடுகள் பெயர்லயும் அவருக்கு வந்து அந்த நாடு துன்பப்படுதா அல்லது இந்த நாடுல கஷ்டம் இருக்கா, அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அவர் வந்து அந்த துன்பங்களை பார்த்தும் இவர் வருத்தப்படுகிறார். அந்த அளவுக்கு இவருக்கு வந்து அறிவு தாகத்தோட சேர்த்தி வெளிநாட்டு மேலேயும் ஒரு பற்றுதலும் இருந்தது. நம்ம நாடு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை. அவரு அந்த பெல்ஜியம் நாட்டுக்கு வாழ்த்து சொல்றதாகட்டும், இன்னொன்னு அந்த பிஜி தீவுல வந்து பெண்கள் வந்து கஷ்டப்படுறத வந்து இவர் அழகா சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல கரும்பு தோட்டத்திலேன்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. அது வந்து அந்த இடத்துல ஒருவேளை கரும்பு தோட்டங்கள் நிறைய இருந்திருக்குமா பிஜி தீவுல, எனக்கு அது தெரியல. அந்த மாதிரி ஆரம்பிச்சு சொல்றாரு. ரொம்ப அழகா அது வந்து சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல. அழகானாக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆழமா சொல்லுவாரு, நம்மளுக்கு படிக்கிறப்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு. இன்னொன்னு வந்து ருஷ்யாவை பத்தி அந்த கவிதை, அந்த ருஷ்ய ஜார் மன்னன் வெற்றி பெற்றதை பற்றி இவர் பேசும் கவிதை வந்து உச்சம். அதாவது வந்து மா காளியோட பார்வைப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அந்த மா காளி நம்ம நாட்டு சாமி, அதை கொண்டு போய் ருஷ்யா கிட்ட கொடுத்துருவாரு. மா காளிய வந்து ருஷ்யாவுக்கு அமிச்சு அங்க போய் அவங்க பார்த்து, அதனால அந்த ருஷ்யாவுக்கு ஒரு விடிவு காலம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான ஒரு பாயிண்ட கொண்டு வைப்பார். அதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. இங்க இருக்கிற மகாகாளி நம்ம சாமி, அங்க ஒரு பார்வை பார்த்ததுனாலேயே வந்து ருஷ்யா வந்து ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் அந்த மகாகாளியை ப்ரே பண்ணி நம்ம வந்து நம்ம வெற்றியை வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பாடம் நடத்துறாரு அந்த இடத்துல மகாகாளியை வச்சு. சரி, எனக்கு இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் இந்த கவிதையில எனக்கு புரியவே இல்லை. ஜார் மன்னன் வந்து வீழ்ந்தான் அப்படிங்கிறத இவர் வந்து இமயமலையே சரிந்தது அப்படின்னு சொல்லுவார். இமயமலையை வந்து ஜார் மன்னனுக்காக வீழ்த்திடுவார். ருஷ்ய மன்னன் ஜார் மன்னன் வீழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை காமிக்கிறதுக்காக இமயமலையே வீழ்த்துறாரு. இமயம்ங்கிறது, அதாவது நம்ம பாரத நாட்டுக்கு இமயம் முதல் குமரி வரை அப்படின்னு சொல்றோம். இமயம்ங்கிறது ஒரு புனிதமான நம்ம விஷயமா பாக்குறோம், புனிதமான மலை. அப்படிப்பட்ட மலைய ஏன் அந்த கொடுங்கோலனுக்கு இவர் வீழ்த்தி ஓமையா காமிச்சாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரியாத புதிரது. அடுத்தது காக்கை சிறகினிலே பாட்டு. அதுல வந்து காக்கை சிறகினிலே
நந்தலாலா அந்த பாட்டு வந்து என்னோட வாழ்க்கையில 2 விதத்துல எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு அப்படியே அது எனக்கு வாழ்க்கையில உறுதுணையா இருந்ததுன்னு கூட சொல்லலாம் அந்த காக்கை சிறகினிலே பாட்டு. எப்படின்னா ஒண்ணு வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல நம்ம நிறமும் காக்கையோட நிறம் தான். அதனால எப்பவுமே அங்க வந்து ஸ்கூல்ல ஏதாவது ஒரு கிண்டலும் கேலியும் நிறத்தை பத்தி இருந்துகிட்டே இருக்கும். அப்பெல்லாம் கொஞ்சம் மனசெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கிற சமயத்துல எனக்கு இந்த காக்கை சிறகினிலே பாட்டு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தது. அதாவது நம்ம நேரத்துல என்னோட நேரத்துல நந்தலாலான்னு ஒருத்தன் இருக்காண்டா. நான் இப்படிதான் அந்த காலத்துல நான் நினைச்சது. என்னோட நேரத்துல நந்தலாலான்னு ஒருத்தன் இருக்காண்டா அப்படிங்கிறது. சரி, அது ஒரு பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தது. நந்தலாலான்னு ஒருத்தன் இருக்கான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூல்ல யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா இப்ப பிளாக் போர்டு இருக்கு, பிளாக் போர்டுல வந்து எழுதணும் அப்படின்னா ஒயிட் சாக் பீஸ் வச்சு எழுதுனீங்கன்னா தான் தெரியும். ஏதோ நாங்கெல்லாம் கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுனாலதான் நீங்கெல்லாம் வெள்ளைங்கிற விஷயமே தெரியுது. இல்லைன்னா நீங்க வந்து பிளாக் போர்ட்ல சாக் பீஸ் இல்லாத கல்வியும் கற்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அந்த காலத்துல கிரீன் போர்டு கிடையாது, ஒயிட் போர்டு அந்த காலத்துல கிடையாது, இப்பதானே எல்லாம் வந்து இறங்கி இருக்கு. அது அப்படிதான் நான் அந்த நேரத்துல வாதாடி அந்த நந்தலாலாவை தான் நான் உறுதுணையா வச்சுட்டு நிற்பேன். எனக்கு ஏன்னா இது பெரிய விஷயமா பார்க்க வேண்டியது இல்லை, இருந்தாலும் எனக்கு வந்து எந்த இடத்துலயும் எனக்கு ஒரு மனசுல தொய்வு வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இன்னொன்னு வந்து நாங்க இங்கிருந்து கிளம்பி போனது ஆப்பிரிக்கா நாடு. அங்க வந்து எல்லாரும் வந்து கருப்பர்கள் தான் அங்க ஆப்பிரிக்கானாலே. அவர்கள் எல்லாருமே ஆனா அழகா இருப்பாங்க. அவங்களுடைய கண்ணு மூக்கு மொழி எல்லாம் பார்த்தாக்க ரொம்ப அழகா பளிச்சுன்னு இருப்பாங்க. அவங்களோட நிறமே அப்படியே மின்னும். கருமை நிறம் என்றாலும் அது ஒரு மின்ற மாதிரியான நிறம். அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. அங்க நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறதுக்கு தனி மதிப்பு உண்டு. இது டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு இருக்கு. டெவலப்டு கண்ட்ரீஸை விட அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியர்களுக்கு தனியான ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. அது இருக்கும் எப்பவுமே. ஒரு 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 தனியா அப்படி தள்ளி வச்சு ஒரு மதிப்பு கொடுக்க மாதிரி நடத்துவாங்க. எங்க போனாலும் ஒரு விஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வட இந்தியர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா நிறமா இருப்பாங்க வட இந்தியர்கள் எல்லாம் இருக்கும்போது. இப்ப என்னுடைய தோற்றமும் என்னுடைய நிறமும் என்னை ஒரு நைஜீரியனாக தான் அங்க காட்டியதுன்னு சொல்லுவேன் நான். மோஸ்ட்லி வந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு நைஜீரியன் லுக் இருக்கும் அங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து இப்போ நான் அதுக்காகவே முக்காவாசி நம்ம எங்காவது இடத்துக்கு போகும்போது சாரி கட்டிட்டு போவேன், டு ஷோ தட் ஐ எம் அன் இந்தியன் அப்படிங்கிறதுக்காக. இல்ல சுடிதார் போட்டுட்டு போவோம். ஆனாலும் சில சமயம் வந்து ஒரு பொது இடங்களுக்கெல்லாம் போகும்போது ஜீன்ஸ் டிஷர்ட் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு போவோம். அப்ப நம்ம நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் ஃப்ரெண்ட்ஸ்லயுமே நிறைய பேர் நிறமா இருப்பாங்க, எல்லாரும் கூட வருவாங்க. அப்ப வரும்போது அவங்களோடு இருக்கிறதுனால நான் ஒரு இந்தியன் என்று அறியப்படுவேன். ஆனா அப்போ வந்து சில பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப அதிசயமா பார்த்துட்டு அந்த பீப்புள் they used to tell me, you look like a Nigerian அப்படிம்பாங்க. அப்போ வந்து நான் சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வருவேன். இந்த தைரியம், அதாவது வந்து ஒருத்தங்க செய்யக்கூடிய ஒரு கேலி ஒரு கிண்டல் இது எல்லாத்தையும் எதிர்த்து நின்று நான் வந்து அந்த இடத்துல கலங்காம ஒரு தைரியமா அந்த இடத்துல இருந்து வர முடிஞ்சது அப்படின்னாக்க எனக்கு அந்த காக்கை சிறகினிலே வந்து நல்ல ஒரு திசை காமிச்சது அந்த இடத்துல. எனது 2 இடமும் அந்த காக்கை சிறகினில் நந்தலாலா, உந்தன் கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலா. இது வந்து எனக்கு ஒரு தேவ வாக்கு மாதிரி என்னோட வாழ்க்கையில. அங்க வந்து ஈவன் எங்க ஸ்ரீதர் வந்து நல்லா பாடுவாரு, எல்லாருக்கும் தெரியும். அவர் நல்லா அங்க ஸ்கூல்ல வந்து பாட்டு பாடுறதுக்கு போட்டி எல்லாம் வைக்கும் போது கூட இவர் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே பாரதியார் பாடல்கள் தான். சிந்து நதியின் விசை அந்த மாதிரி எல்லாம் பாரதியார் பாடல்கள் சொல்லி கொடுத்ததான் என் பையன் ஸ்ரீராமும் சரி ரக்ஷாவும் சரி அந்த பாடல்கள் பாடி பரிசு வாங்கியிருக்கிறாங்க. இவரும் ஒரு பாரதியாரோட பயங்கரமான ஃபேனு. சின்ன வயசுல அவர் வந்து பாரதியார் பாடல் பாடி எல்லா இடத்துலயும் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்க திசை காமிக்கிறாருன்னா அடுத்த பாயிண்ட் நம்ம பாப்பா பாட்டு. இந்த ஆக்சுவலா எனக்கு வந்து என்ன ரெக்வஸ்ட் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கிட்ட அப்படின்னா, இந்த பாப்பா பாட்டு அப்படிங்கிறத 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தினைக்கும் பிரேயர் சாங் சொல்ற மாதிரி நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து சொல்றோம். அதெல்லாம் சரி, தமிழ்த்தாய் வாழ்த்த நம்ம வாழ்த்தா பாடுறோம். ஆனா இது ஒரு பெரிய ஒரு அறிவுரை. ஒரு பாப்பாவுக்கு ஒரு குழந்தையா இருந்து என்ன அறிவுரை தேவையோ அது எல்லாத்தையும் இந்த பாட்டுல அவர் சொல்லிடுறாரு. விளையாட சொல்றாரு, படிக்க சொல்றாரு, அதுக்கப்புறம் பூனை குதிரை குருவி இதுகிட்ட எல்லாம் ரொம்ப பாசமா இறங்குறாரு.
பொய் சொல்லாதேங்கிறாரு, தாய் சொல்லை தட்டாதேங்கிறாரு, யாராவது கெட்ட எண்ணத்தோட கிட்ட வந்தா தூக்கி போட்டு மிதிங்கிறாரு. அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டும் இதுல ஃபுல்லா டாப் டு பாட்டம் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிடுறாரு பாரதியார். அதனால இத வந்து நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்க்கு இல்ல வந்து 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் கண்டிப்பா இதை வந்து டெய்லி ப்ரேயர் மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன் நான். அடுத்தது வந்து பாப்பாவுக்கெல்லாம் திசை காமிச்சதுக்கு அப்புறம் பெண்களை பார்த்து சொல்றாரு அழகா. இப்ப வீட்டுல பெண்களை பூட்டி வைப்பதும் அடுப்பூத வைப்பதும் அப்படிங்கிறது வந்து உலகம் வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அடே மானுடா, பெண்கள் நாட்டின் கண்களடா, வீட்டை ஆட்சி செய்யும் அவர்கள் நாட்டையும் ஆள நாடு வளம் பெறும், உலகம் நலம் பெறும் என்று அறிவுரை சொல்கிறார். சரி, இப்படி சொல்லிட்டா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருமா? இப்போ மேபி ஒரு கொஞ்சம் சில ஆண்கள் மட்டும் அதை கேட்டுட்டு ஓகே அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம், இல்ல மேபி அது ட்ரை பண்ணலாம், அல்லது ஃபுல்லா சுதந்திரம் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். அது ஒரு ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும். பாரதிக்கு அது நல்லா தெரியும். அவன் என்ன பண்றான், அவன் நேரா அறிவுரை சொல்றதையே வந்து அப்படியே திசை திருப்பி பெண்கள் கிட்ட வந்துடுறான். பெண்கள் கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயத்த கொடுத்தா அது பன்மடங்கா மாறும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்றான், அவன் பெண்கள் கிட்ட வந்து அவனுடைய அறிவுரை எல்லாத்தையும் சொல்றான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி வீட்டுல வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் அப்படி அடங்காம இருப்பாங்க, இல்ல சொன்னபடி கேட்காம, இல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிறது, கொஞ்சம் சுதந்திரமா இருக்க முற்படும் போது அவளுக்கு பேர் வந்து திமிரு பிடிச்சவ அப்படிம்பாங்க, இல்லைன்னா அடங்காதவ, இப்படிதான் பேர் கொடுப்பாங்க. அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி இருக்கு. அந்த மாதிரி திமிரு பிடிச்சவளும் அடங்காதவ அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுக்கு அது அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு நம்ம பாரதி வந்து அழகா ஒரு திசை காட்டுறான். என்னன்னா அவங்களுக்கு அழகா ஒரு பட்டப்பேர் கொடுக்குறான், புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டப்பேரை கொடுத்ததுனால இப்ப நாங்க எல்லாம் ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா, நீ அடங்காதவ, நீ திமிரு பிடிச்சவங்கிற ஒரு பட்டத்தை வச்சுட்டு நான் ஒரு விஷயத்த செய்யறத விட நான் ஒரு புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாட்டுல ஈடுபடும் போது அதுல இருக்கிற உத்வேகம் வந்து ரொம்ப அதிகம். என்ன இருந்தாலும் நம்ம ஒரு அடங்காதவ அப்படின்னு சொல்லி செய்யும் போது அதுல ஒரு ஒரு லேசா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குற்ற உணர்ச்சியோட ஒரு இடம் வந்து நிக்கக்கூடும். ஆனா இந்த பாரதியார் வந்து அழகா ஒரு பேர் கொடுத்ததுனால எதுனாலும் நம்ம செஞ்ச நான் பாரதியாரோட புதுமை பெண்டா அப்படிதான்டா இருப்பேன் அப்படிங்கிறதும் மக்கள் வந்து அதையே மாத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால இது ஒரு அழகான ஒரு திசை காட்டுதலா நான் பாக்குறேன். நான் அழகா சொல்றாரு, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறியும் ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அப்படின்னு அழகா சொல்லிடுறாரு. சோ இது எனக்கு ரொம்ப அவரோட திசை காட்டுதல்ல இது ஒரு அழகான பாயிண்ட். அதுக்கப்புறம் பெண்களுக்கெல்லாம் பாப்பா அறிவுரை சொல்லிட்டாரு, திசை காமிச்சிட்டாரு, பெண்களுக்கும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாட்டை நோக்கி திரும்புறாரு. அழகா சொல்றாரு, ஒரே ஒரு வரிதான், 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து எல்லா தேசத்தையே வந்து அத்தனை 30 கோடி மக்களுக்கும் பொதுமைப்படுத்தி விடுகிறார். எல்லாத்தையும் தேசத்தை ஃபுல்லா அந்த 30 கோடி மக்களுக்கும் ஒரு பொதுமைப்படுத்தி விடுகிறார். அந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல ஹோல் எதுவும் அடங்கிடுது அந்த இடத்துல அவர் அந்த பொதுமைப்படுத்துறதுனால. அப்புறம் அதுக்கு அடுத்த லைன் வந்து செப்பு மொழி 18 உடையால் என சிந்தனை ஒன்றுடையால். இதுக்குள்ள வந்து நம்ம சைக்காலஜி உள்ள இருக்கிறதா பாக்குறேன். ஏன்னா சிந்தனை ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் லைக் அ மாஸ் பிரேயர். இப்ப இண்டிபெண்டன்ஸ் வேணும், நம்மளுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா அந்த சிந்தனை ஒன்றுடையால் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம மனசுல ஒரே எண்ணம் இருந்தது அப்படின்னாக்க நம்ம வந்து நேர்கோட்டுல நின்று நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா நான் பாக்குறேன். இந்த ஒரு 2 வரிக்குள்ள அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து நேஷனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த நேஷனுக்கு பொது உடைமையா பண்ணிடுறாரு எல்லாத்தையும். அடுத்தது வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரே எண்ணம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த எண்ணத்துல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை வந்து அவர் அந்த இடத்துல கொண்டு வர்றாரு. அதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுனால ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்னா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை உயரும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சுட்டி காட்டி திசை காட்டுகிறார் நம் பாரதி. பாரதியார் காட்டின வழி வந்து 1ஆ 2ஆ ஒரு பாட்டுக்கு வரிசையா வந்து வழி காமிச்சுட்டே போயிட்டு இருக்காரு பாரதியாரு.
இப்போ வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு எங்க பார்த்தாலும் கேட்கலாம், திங்க் பாசிட்டிவ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து நீங்களா ஆவீங்க. நீ என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கறது வந்து இப்ப எங்க பார்த்தாலும் அந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டே இருக்கும். திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு. நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திங்க் பாசிட்டிவ் அது வந்து பாரதியார் அழகா ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு அந்த காலத்திலேயே அவர் பாடம் நடத்துறாரு. அந்த மாதிரி நீ இஃப் யூ திங்க் தட் யூ ஹவ் காட் தி இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறப்போ யூ ஹவ் காட் இட் அப்படின்னு சொல்லி அழகா இந்த அந்த இது வந்து எனக்கு அது அவர் திசை காட்டுறாரு. நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சோம்னா அதை நம்ம அது கிடைச்ச மாதிரி நினைச்சு ஒரு கான்பிடென்ட்டோட அதை பார்த்து நம்ம நட போடும்போது நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. நம் எண்ணங்களின் வீரியமே வெற்றியை தரும் அப்படிங்கறத அந்த இடத்துல அழகா சொல்றாரு. சைக்காலஜி பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்றாரு. இப்போ பாரதியாரோட கவிதைகளை படிச்சா நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் திசை காட்டி, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எட்டுலயும் வந்து அவர் திசை காட்டுறாரு. நம்மளோட வாழ்க்கை 8 பாயிண்ட்ல எல்லா இடத்துலயும் திசை காட்டுறாரு. இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கூட ஒரு பயணம் போறோம் அப்படின்னா அந்த சாலையில வந்து நிறைய திசை காட்டிகள் பார்க்கலாம், டிராபிக் லைட் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்க பாரதியாரோட கவிதைகளை படிக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் திசை காட்டவும் செய்வான். டிராபிக் லைட் மாதிரியும் அவன் வந்து அங்கங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அது சாலை விதிகளுக்கு ஒரு வாசகம் உண்டு, நில் கவனி செல். சாலை விதிகளுக்கு ஒரு வாசகம் உண்டு, நில் கவனி செல். இன்று நாம் ஒரு விதி செய்வோம், நம்ம ஒரு வாசகம் செய்யலாம் அப்படின்னு சொல்றார். நிதானி வாசி வெல். நிதானி வாசி வெல். அதாவது நிதானிச்சுட்டு பாரதியை வாசிச்சுட்டு நம்ம உலகை வென்றெடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வாசகமா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பாரதியை வந்து நீங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் இருந்தா கூட, எந்த ஒரு கஷ்டம் ஒரு இடையூறு எது வந்தாலும் அப்படின்னு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா பாரதியார் மீசையை முறுக்கிக்கிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாடலை கொண்டு வந்து நிறுத்துவாரு. அது எப்பன்னா நீங்க அந்த பாரதியாரோட பாடல்களை வாசிச்சுக்கிட்டே போகும்போதுதான் அது ஞாபகத்துல வரும். அந்த இது உங்களுக்கு அந்த டச்லயே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டா அவர் வந்து இந்த இடத்துல ஒரு பாட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாரு. அழகா திசை காட்டுகிறார் பாரதி. அடுத்தது வந்து வட இந்தியால ஒரு வழக்கு ஒண்ணு உண்டு, ஹர் ஹர் மகாதேவ் அப்படிம்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் கடவுள் தான், நம்ம ஒவ்வொரு மனுஷனும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த நம்மளுக்கு வந்து கடவுளா இருக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பிடிக்காது. நமக்கு வந்து என்னதான் சொல்லிக்கிட்டாலும் நம்ம வந்து நீ கடவுள் அப்படின்னு சொன்னா கூட ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிக்குவோம். எல்லாருக்கும் கடவுள் அவ்வளவுதான், நம்ம ஒரு பக்தி வச்சிருக்கோமே ஒழிய நீதான் கடவுள்னு சொன்னா அதை நம்புறதுக்கு ஒரு பெரிய இது வேணும். அந்த மாதிரி இருக்கும். பாரதியார் வந்து என்ன பண்றாரு, அழகா அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு நல்லா தெரியும் மனுஷங்களோட நம்மளுடைய நேச்சர் வந்து நல்லா தெரியுது. அதனால என்ன சொல்றாரு, எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் நிலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிறாரு. இப்ப வந்து நம்மளுக்கு எல்லாம் கடவுளா இருக்கிறத விட மன்னனா இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் மனுஷங்களுக்கு. அந்த மனுஷனுடைய அவர் நாடி பிடிச்சு பாக்குறாரு, மனுஷனுடைய நாடிய பிடிச்சிட்டு அதுல வந்து மனித நேயம், அதாவது வந்து அவன் நீ மன்னனா இருக்கணும் ஆசைப்பட்டேன்னா எல்லாரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள் அப்படிங்கிற விஷயம் உனக்கு புரிஞ்சது அப்படின்னா நீ தாண்டா இந்த நாட்டு மன்னன் அப்படிங்கிறாரு. கடவுளை விட மன்னனை விரும்புற மக்களுக்கு அவன் வந்து அழகா பாயிண்ட் எடுத்து கொடுத்து திசை காமிக்கிறார் பாரதி. என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி பாரதியாரோட வழி வந்து அவருடைய திசை காட்டும் வழி என்பது தனித்துவமானது. பாரதியை பாடுவோம், பாரதியை பேசுவோம், காட்டிய வழியில் வெற்றி நடை போடுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சத்தமே இல்லாத தட்டுறீங்க, நல்லா சத்தமா தட்டுங்க. மகிழ்ச்சி. தேங்க்யூ. ரவி சார் எப்பன்னு இருக்கிறாரு, குரல் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சிந்து நதி இன்னிசை ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து உனக்கு எல்லா ஸ்டேட்டையும் போட்டு கனெக்ட் பண்ணி அந்த ஒரு இது சொல்றது இல்லாத
சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் அமையும். அருமையான ஒரு செய்தி. ஆக்சுவலா அதை இது வரைக்கும் நாம அதை நினைச்சு கூட பார்க்கல, இனிமேல் நினைக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா அது ஒரு நல்ல செய்தி. சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் வசதியா இருக்குது, நல்ல பிசினஸ் இருக்கும், மக்களோட இது இருந்திருக்கும். ஒரு அருமையான வழிகாட்டி இருக்காரு, அருமையான திசையும் காட்டியிருக்காரு. அந்த திசையை நாம் நினைச்சு கூட பார்க்கலையேன்றது மிகப்பெரிய வருத்தம். அருமையா சொன்னீங்க, நிறைய பாடல்கள். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்னொரு பாட்டு கூட இருக்கும் சார், அந்த இரும்பை காய்ச்சி உருக்கிடுவோம்னு எங்க வீட்டுக்காரர் அழகா பாடுவார் அந்த பாட்டு. அந்த பாட்டுல வர்றது கூட நிறைய வந்து அவரு பொருள்கள் பத்தி பேசியிருப்பாரு. அது எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இந்த காலத்துல நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பல்பொருள் அங்காடி அப்படிங்கறது கூட அவர் அந்த காலத்திலேயே அந்த சூப்பர் மார்க்கெட் பல்பொருள் அங்காடியை வந்து அந்த ஒரு இதுலயே கொண்டு வந்துருவாரு. எல்லா பொருளையும் கொண்டு உள்ள போட்டு அதுல வந்து வச்சிருவாரு, எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பல்பொருள் அங்காடிக்கு வழிவகுத்தவன் பாரதி அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விஷயம், மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாசகம். அது ஒரு நல்ல இது. எந்த திசைக்கு வேணா போலாம், மனதில் உறுதி இருந்ததுன்னா நீங்க எங்க வேணா போகலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம், யாரையும் வேணா சேலஞ்ச் பண்ணலாம். அப்ப எந்த அளவுக்கு மனதில் உறுதி வேண்டும்ன்றது நமக்கு மகிழ்ச்சி. அருமையான உரை கொடுத்தீங்க, சாதாரண சிம்பிளா அழகா பேசியிருக்கீங்க, மகிழ்ச்சி. பாரதி மேடம் பேசணுமா? அப்போ பேசுங்க. நீங்க மைக் ஆன் பண்ணாதான் எங்களுக்கு எல்லாம் கேட்கும். என்னாச்சு, மைக் ஆன் ஆகலையா? நீங்க ஆன் பண்ணுங்க, வேற யாருன்னா பேச சொல்லு. ஆன் ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய பாரதி வணக்கம். ஸ்டீஃபன் சார் முதலே சொல்லிட்டார், கல்யாணி எல்லாரையும் நான் 10 நிமிஷம் பேசுவேன் 10 நிமிஷம் பேசுவேன் சொல்லிதான் வர வச்சாங்க அப்படின்ட்டு. ஆனா என்கிட்ட மட்டும் 20 நிமிஷம் அப்படின்னு அருமையா சொன்னாங்க. அதனால ஒரு 20 நிமிஷம் இல்லை, நல்லாவே வந்து அந்த எடுத்துட்ட அந்த 20 நிமிஷத்தை சிறப்பா பயன்படுத்தினாங்க. அத முதல்ல நான் வந்து அதுக்கு முதல்ல ஒரு பாராட்டு நான் சொல்லியே ஆகணும். நான் என்ன சொல்ல வரோன்றதுல தெளிவா முதல்ல திட்டமிட்டு அவங்க சொன்னதுக்கு முதல்ல ஒரு பாராட்டு. அதுல என்ன ஒரு சிறப்புன்னா, நான் வழிகாட்டும் பாரதி இல்லையா, திசை காட்டும் பாரதி அவங்க தலைப்பு. பாரதிய எடுத்துட்டு இன்னைக்கு ரஜினிகாந்த் பிறந்த நாள் அப்படின்றதுனால ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு ரஜினிகாந்த்ல முடிச்சுட்டாங்கப்பா. அது ஒரு பெரிய சிறப்பு. 8 மனுஷன் வாழ்வை எடுத்துக்கோ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில இந்த பாஷாவோட வசனத்துல வந்து முடிச்சுட்டாங்க பாருங்க. அது வந்து ஒரு கூடுதல் ஆடட் வந்து கிரெடிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பாய்மொழி நீ எனக்கு ஸ்ரீதர் சார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பாடுறதா இருந்தா அவங்க பாடலாம், இல்லைன்னா கடைசியில நான் பாடுறேன். எல்லாம் அருமையா ஸ்டீஃபன் சார் ஒரே வரியில சொல்லிட்டார், எடுத்துட்ட பாடல்கள் எல்லாத்தையும் அழகா பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு வந்து நல்ல பிடிச்சது எதுன்னு கேட்டா, பாப்பா பாட்டை அந்த 1 to 5 வந்து அந்த ஸ்கூல்ல சொல்லணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நேத்து எர்ணாகுளத்துல 2 ஸ்கூல்ல நான் இதேதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் இந்த பாடல்ல இல்லாததே கிடையாது, இத கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணணும், இது கூட சேர்ந்து ஆத்திச்சூடியும் சேர்த்துக்கோங்கன்னு. அது கொஞ்சம் இதுல உள்ளத கொஞ்சம் சிறப்பா ஆத்திச்சூடியில 2 வார்த்தையிலேயே சொல்லிட்டாரு. இப்ப அச்சமில்லை பாடல் மாதிரி ஒரு அருமையான பாடல் கிடையாது. நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பன் ஊட்டும் போதிலும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி எனக்கு கல்யாணி கிட்ட அந்த ஒரு தைரியம் வந்து என்னைக்குமே உண்டுன்னு நான் வந்து அதை நான் உணர்ந்து இருக்கேன். அதனால எனக்கு நல்ல தெரியும் அதை எப்படி நேரடியா அணுகணும் அப்படின்னு. அவங்க அப்ப இவ்வளவு நாளா அவங்க எப்படி அந்த தைரியத்தை அவங்க அடைஞ்சாங்கன்றத அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி ஜார் மன்னனுக்கு இமயமலை விழுந்ததை பத்தி கேட்டாங்க. அதுக்கு விளக்கம் நான் இப்ப சொல்லல, இந்த எல்லாரும் பேசணும், அதை நான் தனியா கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன். இன்னொன்னு, மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தால் அங்கே
ஆகா என்று எழுந்தது பார் யுகப் புரட்சி. அத ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஏன்னா விஜய் டிவியை பத்தி கரும்பு தோட்டம் அது அப்புறம் பேசலாம் நம்ம. இது உண்மையிலேயே நல்லது. ஒரு கடைக்கன் வச்சதுக்கே அங்க ஒரு அக்டோபர் புரட்சியே அழிஞ்சுதுன்னா, இங்க நம்ம காளிகாம்பால தொழாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு எல்லாரையும் சுட்டி காட்டினது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அது சொன்னாங்க பாருங்க, காக்கை சிறையிலே அது டாப் கிளாஸ். அது ரொம்ப, அதாவது ஒரு தேவ வாக்கா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு இது எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி திமிர் பிடிச்சவ அடங்காதவ, புதுமை பெண், பின்னாடி பாசிட்டிவிட்டியை பத்தி சொல்ல வந்தாங்க. அந்த புதுமை பெண்ற வார்த்தையே பாசிட்டிவிட்டியே மக்கள் மனதில, பெண்கள் மனதிலே ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ஏற்படுத்தினது பாரதி ஏற்படுத்தினது அப்படின்றதுல ரொம்ப இது. இந்த எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஓரினும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், மக்கள்னா சொல்லவே இல்லை, அவரு மன்னர் அப்படின்னு அத்தனை பேரையும் சமமாக பாவிச்சத சொன்னதுல நம்மளுக்கு அந்த ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அந்த ஒரு இதை செக்யூலரிசத்தையும் நீங்க சொன்னது ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி ஆடுவோமே பல்லு பாடுவோமே, இந்த விஷயம் நடந்துடுச்சு அப்படின்ற ஒரு நோக்கோட எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும் பாருங்க. அது நல்லதை நாம எண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது நல்லதா முடிஞ்சிரும்ன்றத தானே ஒரு வாழ்ந்து காமிச்சிட்டு போனாருன்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிதானி வாசி வெல், அந்த புதுமொழி, அதுக்கு ஒரு வாழ்த்து, பாராட்டு உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டீஃபன் சாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன் தெரியுமா, அந்த சிங்களத்தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். அந்த இடத்துல பள்ளம் நோண்டி பாலம் போட முடியாதுன்னு அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல மேடை ஆக்கிதான் மேலதான் பாலம் போட முடியும்ன்றத அழகா அவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டு போனாரு. இந்த மனதில் உறுதி வேண்டும் பாட்டு நான் எந்த ஒரு மேடைக்கு போனாலும், பெண்கள் மேடையா இருந்தா கண்டிப்பா நான் பாடிட்டு வர்ற பாட்டு மனதில் உறுதி வேண்டும். ஏன்னா அதுல இல்லாதது எதுவுமே கிடையாது. ரொம்ப சிறப்பான தன்னோட வாழ்க்கையில தான் எப்படி எந்தெந்த திசைகளில் எல்லாம் திக்கு தெரியாத காட்டில்னு பாடுவாரு. அந்த திக்கு தெரியாத காட்டில் அலையாமல் திரியாமல் திசை தெரிந்து நான் வாழ்ந்தேன்னு கல்யாணி அழகாக இங்க ஒரு உரை நிகழ்த்தினது ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி, பாராட்டு. பாரதி ஒரு வாழ்விலும் ஒரு கட்டத்தில் மட்டுமில்ல, எல்லா கட்டத்திலும் அவர் இருந்திருக்காருன்னு கல்யாணி அதை நிரூபிச்சிட்டாங்க. ஒரு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு, மற்றவர்களுக்கு நன்றி வழிவிட்டு. நன்றி தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ உமா. உமாவதி மேடம், ஆக்சுவலா இந்த பாலம் கட்டுவோன்றது பள்ளம் தோண்டக்கூடாதுன்றது சொல்ல, அந்த இடத்துல எடுத்தாலும் அதுவும் செய்யல, பாலமும் கட்டல, ரெண்டுத்துமே நம்ம செய்யல. அந்த அதாவது பிசினஸ் பார்த்தோம்னா அந்த இடத்த பள்ளம் தோண்டி அந்த இடம் கிளியர் பண்ணி இருந்தாங்கன்னா கப்பல் போக்குவரத்துல எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும். அதையும் செய்யல நாம, இதையும் செய்யல, எதையும் உருப்படியா செய்ய மாட்டோன்றதுல இது தெரியுது நமக்கு. வேண்டாம், அது வேண்டாம் நமக்கு. மற்றபடி வசந்தி மேடம் வாங்க. கல்யாண் மேடம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க பாரதியாரை கொண்டு எங்க முன்னால வச்சீங்க. அது ரொம்ப அழகாவும் அமைதியாகவும் ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியோடையும் நீங்க அதை டீல் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட சில அனுபவங்களையும் அதுல கொண்டு சொன்னீங்க. எல்லாமே மிக அற்புதம். ஒண்ணு திசை காட்டும் பாரதியில உங்களுக்கு மட்டும் திசையை காட்டல, எல்லாருக்குமே நிறைய திசையை காட்டியிருக்காரு. நிறைய அதாவது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏடிஎம் பெண்கள் கும்மியடி தமிழ் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாண்டு விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குனிந்தார். இப்ப நம்ம எல்லாம் இப்ப இந்த குரூப்லயே நம்ம லேடிஸ் எல்லாரும் பேசுறோம், இவ்வளவு தூரம் நம்ம முன்னால வந்திருக்கோம் அப்படின்னா அது பாரதியாரோட கனவு. பாரதியாரோட கனவு இவ்வளவு தூரம் நனவா, அதாவது இத்தனை வருஷம் ஆனா கூட நம்ம எல்லாம் முன்னால வந்துட்டோம். இது யாரோட முயற்சி? அதாவது அவரோட கனவு. பட் இன்னைக்கு நீங்க எவ்வளவு தூரம் பேசும்போது நாங்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னா பாரதியார் எவ்வளவு தூரம் நம்ம மனசுல இருக்கிறாரு அப்படிங்கறத நான் நினைச்சேன். இன்னொன்னு, நான் படிக்கும் போதும் நான் இந்த 2 வரி எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கும்.
ஏதாவது ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு சும்மா வீட்டுல இருந்தா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். படிச்ச பொண்ணை ஏன் வீட்டுல வச்சிருக்கிறாங்க, படிச்ச பொண்ணை ஏன் வேலைக்கு விட மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்க. சும்மா வீட்டுல படிக்கணும், என்ஜினியரிங் படிப்பாங்க வீட்டுல உட்காந்துருப்பாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க வீட்டுல உட்காந்துருக்காங்க. சோ இதெல்லாம் நினைக்கும் போது பாரதியார் என்னெல்லாம் சொன்னாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். இவ்வளவு தூரம் எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் வந்தாச்சு, அப்படியும் பெண்களுக்கு அவங்க உள்ள இருந்து வரணும். அது வருதா என்னன்னு தெரியல. ஆனா இந்த பாப்பா பாட்டு வந்து ஓடி விளையாடு பாப்பா எங்க தமிழ் ஸ்கூல்ல வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து நிலை 3ல இருந்து இந்த பாரதியார் பாட்டு இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதுவும் ஓடி விளையாடு பாப்பா மெயினா வந்து அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டை பாடணும்னா ல ல ழ இந்த 3ம் அதுல அவ்வளவு அழகா இருக்கும். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா குழந்தைய சிறப்புழகரம் குழந்தையே வையாதே பாப்பா. அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே அவர் வந்து அவ்வளவு சொல்லுவாரு. அந்த லாக்கு ரொம்ப நல்ல பாட்டு அது. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ஆடுவோமை பள்ளு பாடுவோமே, அது வந்து எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. அந்த ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முந்தியும் சரி இப்பவும் சரி நம்ம எல்லாரும் சமம் அப்படிங்கறது, நான் உனக்கு அடிமை கிடையாது, யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது, அந்த எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு, எல்லாரும் ஈக்குவலிட்டியை வந்து அந்த திசையை நம்ம காட்டினது அவர் தான். நம்ம ஜாதின்னு கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, அதே மாதிரி எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு அப்படிங்கறது அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னொரு திசையை காட்டுறாரு நமக்கு நினைப்பேன். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணீங்க. இன்னும் நிறைய வேற மேபி பாரதிதாசன் ஒரு நாள் எடுத்துட்டு வாங்க, எனக்கு பாரதிதாசன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி, பாராட்டுக்கள். தேங்க்யூமா. வசந்தி மேம் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு முக்கியமான விஷயம். வசந்தி மேம், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்ற எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். அந்த பாடல் என்னோட கொள்ளுப்பாட்டிக்காக பாரதி பாடின பாடல்ன்றத நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பாட்டி 12 வயசுலயே கொள்ளுப்பாட்டியோட அக்கா என்னோட பெரிய கொள்ளுப்பாட்டி 12 வயசுலயே கைம்பெண் ஆயிட்டாங்க. நான் நம்ம நிகழ்ச்சியில பேசும்போது கூட இதை பத்தி நான் குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு திருப்பி தனியா சொல்லணும்ன்றதுக்காக காசிக்கு போயிட்டு வந்த பாரதியார் இந்த மாதிரி வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க, இவங்களை மொட்டை அடிச்சு நார்மடி உடுத்தி ரூம்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்க. அவங்கள வெளியில கொண்டு வந்து அவங்கள தமிழ் படிக்க வச்சு அவங்க எங்க பாட்டிய வெளியில கூட்டிட்டு போய் தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி எங்க பாட்டிய மேல் படிப்பு படிக்க வச்சாங்க. இது வந்து அவங்களும் தானும் படிச்சு என் பாட்டியையும் படிக்க வச்சாங்க. அது பாரதியார் வீட்டிலேயே செஞ்ச பெண் விடுதலை புரட்சி. அது இப்ப வந்து நான் நிறைய பாக்குறது எப்படின்னா எஜுகேஷன் கொடுக்குறாங்க பெண்களுக்கு, ஆனா அவங்க வேலை பாக்குறது இல்ல. எஜுகேஷன் கொடுத்துட்டு எதுக்காக வேலைக்கு போகணும், என் பொண்ணுலாம் வேலைக்கு போகணும் அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் அது வேற ஏதாவது பண்ணுங்க, ஒண்ணுமே இல்லாம சும்மா உட்காந்துருக்கு கேர்ள்ஸ் நிறைய பாக்குறீங்கன்னா அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒண்ணுமே பண்ணாம சும்மா ஃபேஸ்புக்கையும் இதையும் பார்த்துட்டு அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு 2 மணி நேரம் இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து வெளியில வரணும், அந்த ஜெனரேஷன் போகணும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். ரவி சார் அனைவருக்கும் வணக்கம். கல்யாண் மேடம் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஐ திங்க் இது 2வது உரையோ 3வது உரையோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. 10 நிமிஷம் சொல்லி 20 நிமிஷமா இழுத்தாலும் அது சுவையாக இருந்தது, ஒன்றும் போர் அடிக்கலை. நிறையா கோட்ஸு, அந்த கருப்பு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் காக்கை சிறைகளை பற்றி நல்லாவே சொன்னீங்க. இந்த பாப்பா பாட்டு ஸ்கூலுக்கு இது பண்ணுற இந்த சஜஷனும் ரொம்ப நல்ல சஜஷன். அட்லீஸ்ட் எங்கள் ஸ்கூலில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறேன். நான் அதில் எவ்வளோ பாட்டு எவ்வளோ டைம் ஆகும், அது ஃபுல்லாக இதுவாக இருந்தால் அதில் எத்தனை பாட்டு இருக்குது அண்டு ஃபுல் இதையும் படித்து முடிக்கணும்னா எவ்வளோ டைம் ஆகும், அது ஒன்று எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஹரஹர மகாதேவா அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு தான் எனக்கு அது கிடைச்சது. நான் டெய்லி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சார் அது ஹர் ஹர் மகாதேவ் சார். ஹரஹரன்னா வேற மீனிங், ஹர்ன்னா எவ்ரிவன். ஓகே, ஹர் ஹர் மகாதேவா. கபாலி டெம்பிள் போகும்போதெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் வரும்போது இது சொல்லுவாங்க, நானும் கேட்டிருக்கேன். நான் அதே மாதிரி எல்லாத்தையுமே மன்னராக்கிட்டு போயிட்டாரு நம்ம பாரதியார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட நிதானி வாசி இதுவும் சுவையாக இருந்தது. மொத்தத்தில் நல்ல படைப்பு, நல்ல இது. இந்த பாப்பா பாட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், வாழ்த்தும் பாராட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நான் வரேன் சார். சார்.
வணக்கம் வணக்கம் கல்யாணி மேடம். வணக்கம் சார். புதுமை பெண் கல்யாணி மேடத்துல ரொம்ப பாக்குறது சந்தோஷமா இருக்கு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சிம்பிளா அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருக்கீங்க. அம்மாவுக்கிட்ட ஆரம்பிச்சீங்க நீங்க அச்சமல்லை என்பதுன்றது ஆரம்பிச்சீங்களே. அம்மாவோட பேர் கண்ணம்மாள் பேர் வச்சு அழகா கூப்பிட்டு பாரதியாரை கொண்டு வந்து கண் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. உங்க அம்மாவை பத்தி சொல்றப்ப என்னுடைய அம்மாவை ஞாபகம் வந்து ஓய்ந்திருக்கல் ஆகாது என்ற வார்த்தைக்கு எங்க அம்மாவோட உதாரணம். ஓய்ந்தே பார்க்க முடியாது. காலையில எழுந்தாங்கன்னா 9 பேருக்கும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து 11 பேருக்கும் ஒடிச்சு குடிச்சிட்டு மத்தியானம் உக்காந்தாங்கன்னா நூலடைக்க உக்காந்தாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. நாங்க ஒரு டார்கெட் வச்சு எழுந்திருப்போம். ஓய்ந்திருக்கவே மாட்டாங்க. உட்காந்த இடத்துல இருந்து வீட்டுல இருக்க அவ்வளவு பேர் வேலை வாங்குவாங்க. நீ அந்த வேலை செய், இந்த வேலை செய், அங்க போ, இங்க போன்னு உட்காந்த இடத்துலயே வேலை செஞ்சீங்க. பாரதியார் சொன்ன மாதிரி அம்மாவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு அப்ப நினைச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்ன அவ்வளவு 8 சொல்லிருக்கீங்க. 8லயா எனக்கு பிடிச்ச பாட்டு நெஞ்சி பொறுக்குது இல்லையே, நெஞ்சி பொறுக்குதம்மா. இந்த அவர் என்ன சொல்வாரு, நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார். அஞ்சி சாவார். அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பாக்குறப்ப எனக்கு நெஞ்சு பொறுக்கிறது இல்லை. ரொம்ப வீட்டுல மேடம் சொன்ன மாதிரி படிச்சுட்டு உட்காந்துருக்காங்களே. வசந்தி மேடம் சொன்னாங்க, படிச்சுட்டு டாக்டர் படிச்சுட்டு சும்மா வீட்டுல உட்காந்துருக்கு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாப்பிள்ளை சேர்ந்து இருக்க பெண்கள், வீட்டுல இருக்க பெண்கள் எனக்கு தெரியும். நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டுல. இங்கேயே பாக்குறேன். இந்த மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க. எனக்கு நெஞ்சு பொறுக்குது இல்லையே பாடுறது எனக்கு பிடிச்ச பாட்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதை பாக்குறேன். சுமாலி மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார். வாழ்த்துக்கள் கல்யாணி மேம். வணக்கம். உங்களோட உரை வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப உங்க லைன் சரியில்லை. வந்து இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பேசினது நீங்க வேணா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் பேசுங்க. முத்துமாலி உங்கள ஸ்பீச் ஆடியோ சரியா வரலப்பா. சிக்னல் கரெக்டா தான் இருக்கு. கேக்கலாம் பேசுங்க. இப்ப ஓகே. உங்களோட உரை வந்து இன்னைக்கு ரொம்ப நிதானமா, தெளிவா, ரொம்ப உறுதியா இருந்தது மேம். அதாவது நீங்க அந்த நூல் வெளியீட்டு விழால பேசும்போதே சொன்ன ஒரு தேர்ந்த எழுத்தாளருடைய பேச்சு எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுன்னு, அதே மாதிரி இது வந்து தேர்ந்த பேச்சாளருடைய பேச்சா இருந்தது. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வசந்தி மேம் சொன்ன மாதிரி பாரதியோடைய பாடல்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா அவங்களுக்கு வந்து திசை காட்டியா அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட உரையில வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாரதியாருடைய பாடல்கள் எல்லாத்தையுமே பரவலா நீங்க வந்து பயன்படுத்தி இருந்து சான்று காட்டியிருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்துல அந்த பாடல்கள்லாம் உங்களோட சொந்த வாழ்வுல எப்படி பொருந்தி இருந்ததுன்ற மாதிரி நீங்க அதை கனெக்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. வித்தியாசமான உரையா இருந்தது. யாரும் எங்கேயோ சொன்னதை வந்து எடுத்து பேசாம அது வந்து உங்க வாழ்க்கையில அது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நீங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த புதுமை பெண் பற்றிய உங்களுடைய சிந்தனையும் வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருந்தது. ஏன்னா திமிர் பிடிச்சவ அப்படிங்கிற அந்த பட்டத்தை விட இந்த புதுமை பெண்ணுங்கிற பட்டத்துல நான் எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து அந்த பாரதியினுடைய அடைமொழி கொடுத்தது வந்து நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல இது வந்து சரியான நேரத்துல இந்த பாரதியுடைய உரையை வந்து இந்த MOM டீம்ல அமைஞ்சதுக்கு வந்து ஒரு ஒரு சரியான நேரத்துல அவரை நம்ம நினைவு கூறுற விதமா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. கோபால் ரத்னம் சார் பேசுறீங்களா? சார் டாக்டர் ரேணுகா ராமகிருஷ்ணன் வந்திருக்காங்க. ஹலோ கோபால் ரத்னம் சார் இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. டாக்டர் ரேணுகா ராமகிருஷ்ணன் மேடம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம். எல்லாரும் வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? பேசுங்க, கேக்குது. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேங்க. சுந்தரமூர்த்தி தம்பி சொல்லி உமாபாரதி மேம் தெரியும் என்ன. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை ஜாயின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
பாரதியாரை பத்தி சொல்லணும்னா நிறையவே சொல்லிட்டே போகலாம். ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, எத்தனையோ வருஷங்கள். எனக்கு வந்து அவரை நான் படிச்சதுல ஜிப்மர் பாண்டிச்சேரியில. ஸோ எனக்கு குழந்தைலேருந்து இந்த கவிதைகள், ஒரு சில கிறுக்கு கவிதைகள் மாதிரி சின்ன சின்னதாக எழுதிட்டு இருப்பேன். ஏதோ எனக்கு தோணுனதை மனசுல பட்டது அப்படியே ஒரு கவிதையா வருதோ அது எப்படி சொல்றது, ஒரு எழுத்தா வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டு தான் இருந்துங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து எனக்கு மனதில் உறுதி வேண்டும் அந்த வரிகள் அவருடைய தான் என்னுடைய வாழ்க்கையின் வரலாறே. அந்த மனதில் உறுதி வேண்டும் அந்த வரியினாலதான் இன்னைக்கு நான் என்ன நிலைமையில நான் டாக்டரா இருந்தாலும் நான் தொழுநோயாளிகளுக்கு வேலை செய்யற டாக்டர்னு சொல்றதுல முதல்ல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்களும் நம்முள் ஒருவர் என்று நினைத்து நாம் வாழ வேண்டும் தான் என்னுடைய கடைசி மூச்சு வரை நான் போராடுவதற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ அது முக்கியம். அந்த மனதில் உறுதி தான் எனக்கு அந்த 16 வயசுல வந்துச்சு. ஒரு பிணத்தை அம்மாவுக்கு தெரியும், உமாபாரதி மேம்க்கு தெரியும். 16 வயசுல போய் அடைக்கலம் செஞ்சேன் கும்பகோணம் என்ற ஊர்ல. தொழுநோயாளி பிணத்தை யாரும் குளத்துல இருந்தாங்க. ஸோ அடைக்கலம் செஞ்சப்ப அந்த உறுதிமொழி எடுத்தேன். நாம வந்து தொழுநோய்க்கு மட்டும் தான் படிக்கணும், தொழுநோயாளர்களுக்கு மட்டும் வேலை செய்யணும். அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் யாரெல்லாம் மருத்துவ சேவை தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் நின்று வேலை செய்வேன். என்னோட இறுதி மூச்சு போகும்போது கூட நான் ஒரு மருத்துவராக சொல்ல பெருமைப்படலை, சோசியல் ரிஃபார்மர், அதாவது சமூக சேவகின்னு சொல்றதுதான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க தொடக்கூடாது 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 ஒதுங்கி போறாங்க. அது எனக்கு மனசு வலிக்குதுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி இல்ல, அவங்க ஆக்சுவலா அவங்க நோயெல்லாம் குணமாயிடுச்சுங்க. அவங்க தாராளமா நம்ம தொடலாம். இப்பெல்லாம் லேட்டஸ்டா ட்ரக் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு, WHO மூலமா எல்லாமே இருக்கு. புது கேசஸ் வரதான் செய்யுங்க. இப்ப டிபி நோய் எப்படி எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, இப்ப டிபி நோயாளி குடும்பத்துல இருந்தா எல்லாரும் ஏத்துக்கிறோம். ஆனா இது அப்படி கிடையாதுங்க. குடும்பத்தாருக்கு வந்தாலுமே குடும்பத்தாரே ஒதுக்கி வைக்கிற மாதிரி இப்ப அந்த காலத்துல சித்தரிச்சாங்க. இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நிறைய பேருக்கு சொல்லி நாங்க பண்றோம். இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. ஸோ மனதில் உறுதி வேண்டும். எந்த பெண்மணியாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அது தன்னம்பிக்கையும் மனதில் உறுதியும் இருந்தால் பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம எந்த எந்த ஃபீல்ட்ல நம்ம வரணும்னு நினைக்கிறோமோ அதனை சாதனை படைக்கலாம் என்பது உண்மை. அதே மாதிரி அவார்டுக்கோ ரிவார்டுக்கோ நம்ம வேலை செய்யலைங்க. நம்ம செய்யறது உண்மையான ஆத்மார்த்தமான அன்போட பாசத்தோட ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யற இது. நன்றி ஐயா, உங்களை எல்லாம் சந்தேகத்தில் மிக்க மகிழ்ச்சி. சுந்தரமுத்து நன்றி குழந்தை. நன்றி மேடம். நன்றி நன்றி மேடம். ஒரு நாள் வந்து நீங்க உரை நீங்க ஒரு நாள் வந்து தனியா உரை தருவாங்க. நான் ஸ்டீபன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் இந்த குழுமம் நடத்துறாங்க. அவங்களுக்கு நான் உங்களோட எண் பகிர்றேன் மேடம். நீங்க தனியா இத பத்தின ஒரு உரை தனியா ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் நீங்க வழங்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மேம். மகிழ்ச்சி மேடம். வணக்கம். எனக்கு இன்டர்நெட் பிரச்சனையா இருக்கு, அதனால 2 வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரே ஒரு குறை என்னன்னா சீக்கிரம் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற குறைதான். ரொம்ப ரொம்ப அழகு. பல கருத்துக்களை சேர்த்து சொன்னாங்க. கண்ணம்மா அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு செல்லம்மா கண்ணம்மாங்கிற வார்த்தைகள்ல இருக்கிற அன்பு, அதெல்லாம் ஒரு அனுபவிச்சாதான் அது தெரியும் அந்த கண்ணம்மான்னு சொல்லுகிற போது. ரொம்ப அழகு. அடுத்தது காக்கை சிறகினிலே யாரு இவங்களை காக்கை சிறகில காக்கைக்கும் இவங்களையும் எப்படி ஒப்பிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது அவங்களுக்கு கண்ணு இல்லாம இருந்திருக்கணும், அல்லது அப்ப இவங்களையே கருப்புன்னு சொன்னா மற்றவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நண்பர்கள்லாம் இருக்கான், என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்தது பாப்பா பாட்டை பத்தி சொன்னது, அந்த இது ஜார் மன்னன் அது இமயம்னு சொன்னது ஒரு ஒரு உச்சம்னு நினைக்கிறேன். எதையாவது சொல்ல ஒரு அதாவது ஊமைய அப்படியே கொண்டாந்து பொருத்தக்கூடாது. ஊமையா பாருங்க, அதை ரசிச்சுட்டு விட்டுருங்க. ஊமையை கொண்டாந்து அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நினைக்க கூடாது. அதோட அது அவ்வளவு பெருசா இருந்தா விழுந்துட்டான் அப்படிங்கிறது. கீழே விழுந்தா என்ன ஆகும், இமயம் விழுந்தா. அப்படித்தான் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாட்டுக்கள் நிறைய சொன்னீங்க. அதுல அந்த ஆயுதம் செய்வோம் காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், அதெல்லாம் எவ்வளவு அழகு வார்த்தை. ஓயுதல் செய்யும் அப்படின்னாரு. இந்த பேசிய தொழுநோயை பற்றி பேசிய மருத்துவர் சொன்னாங்க, ஓயுதல் செய்வோம். 16 வயதுல நான் ஆரம்பிச்சேன், இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கேன். நாங்க அந்த ஓயுதல் செய்வோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இங்க இருக்க நண்பர்களுக்கெல்லாம் அது ஒரு வழிகாட்டின்னு நான் நினைக்கிறேன்.
பாடல்கள், எந்த பாடல்கள் மறைஞ்சாலும் கூட, தேசிய கீதங்கள் கூட தன்னுடைய இதை இழந்துடலாம். ஆனால் இந்த முப்பெரும் காவியங்களான கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு மூன்றுனுடைய இது என்றைக்கும் அது சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த கண்ணன் பாட்டு நமக்கு எல்லாம், பாஞ்சாலி சபதம் சொல்ற தேசம் வைத்து இழந்தான், அதான் அவனுக்கு இப்ப கோயில் காத்து நிக்கிறவன் விக்கிரகத்தை வித்தது மாதிரி, வீட்டு காவக்கார அரண்மனையை வித்தது மாதிரி. என்ன அதெல்லாம் சீச்சி சிறிய வரிசைக்கு செய்தான். வார்த்தைகள் ஒவ்வொன்றும். இப்ப பாரதியினுடைய சிறப்பு 100 வருஷம் கழிச்சு வேற நடுவுல யாரையும் சொல்ல முடியலையேன்னு ஒரு இருக்கு. 100 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் நடுவுல நம்மளால அவ்வளவு நம்ம மனதை கவர்ந்தவர் யாரும் இல்லையே. ரொம்ப சிறப்பான உரை திருமதி கல்யாணி. இன்னும் கூட நீங்க சேர்த்து இன்னும் கூட பாடல்களை சேர்த்து சொல்லியிருக்கலாம். உங்களுடைய துணைவர் ரெடியா இருக்காரு, அவருடைய குரல்ல நாங்க பாடல்களை கேட்கறதுக்கு விருப்பமா இருக்கோம். நண்பர் காவிரி மைந்தன் வந்திருக்காங்க, அவங்களுடைய குரலையும் கேட்க எனக்கு ஆசை. உமா பாரதி உள்ளட்ட இந்த அவைய எனக்கு தெரிகிறவங்க அமுதா மேடம் எல்லாம் தெரிகிறீங்க. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறேன். வாழ்த்துக்கள் திருமிகு கல்யாணி. நன்றி நன்றி சார். நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாங்க எல்லாருமே சார் ஸ்ரீதர் சாரோட பாட்டுக்கு தான் வெயிட் பண்றோம். அமுதா மேடம் வாங்க பேசுங்க. அம்மா கல்யாணி ரொம்ப அமக்களமா இருந்ததுமா, ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகா உங்களோட இந்த சின்ன வயசுல இருந்து தொடங்கி இந்த இன்னைக்கு வந்து நிக்கிற இந்த புள்ளி வரைக்கும் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு வந்தீங்க. அந்த பாடல்களை பார்க்கும்போது எனக்கு சில நினைவு வந்தது. அதையும் நான் வந்து உங்களோட இதுல கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமா கொடுத்துடுறேன். அதை இதுல வந்து உங்களுக்கு தைரியத்துக்கு காரணம் பாப்பா பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நெஞ்சு பொறுக்குது இல்லையே அந்த பாடலுக்கு முன்னால உச்சி மீது மானிடிந்து விழுகின்ற போதிலும் அந்த அச்சம் இல்லாத வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு உண்மையான வாழ்க்கை. அச்சம் என்பது நாய்களுக்கு வேணுமாம் அப்படின்னு பாரதியார் இன்னொரு இடத்துல சொல்வார். அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமாம், அது வந்து பெண்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல அவர் வந்து நம்மள ஸ்பெசிபிக்கா சொல்லியே சொல்றார் ஒரு இடத்துல. அதே மாதிரி இந்த 30 கோடி முகமுடையாள் அப்படிங்கிற பாடல் சொல்ற இடத்துலயே இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, 30 கோடியும் வாழ்வோம் வீழில் 30 கோடியும் முழுமையும் வீழ்வோம். ஒருத்தன் கூட தப்பிக்க கூடாது. வாழ்ந்தா 30 பேரும் 30 கோடி வாழ்வோம், வாழலையா 30 கோடியும் வீழ்ந்து போவோம் அப்படின்னு வாழ்வதற்கு மட்டும் அவர் பொது உடைமை சொல்லல, வீழ்வதற்குமே அவர் சொல்றார். அதே மாதிரி சோறு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவும் அவர் ஒரு பாடலை சொல்றாருல்ல, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம். ஏன்னா அவ்வளவு கோபம். அந்த மாதிரி அந்த இடத்துலயும் ஒரு பொது உடைமை கருத்து தான் அவர் சொல்றாரு. இன்னொன்னு நான் நினைச்சு பாக்குறதுமா, இந்த இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, தலையில இருந்து பிறந்தான், தோல்ல இருந்து பிறந்தான், வயிற்றுல இருந்து பிறந்தான், கால்ல இருந்து பிறந்தான்னு சொல்லி சாதி பிரிக்கிறாங்கல்ல, அத வந்து அந்த இடத்துல அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ எங்கேயும் பிறக்கல, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. இந்த சண்டை நடக்குங்கிறத அவர் முன்னாலேயே யோசிக்கிறார் போல. அதனாலதான் அவர் வந்து பழமைக்கெல்லாம் ஒரு மூடு விழா நடத்திக்கிட்டே வர்றாரு. அவருடைய பாடல் முழுவதிலையுமே இந்த பழமைக்கு மூடு விழா அவர் ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு வர்றாரு. அது ஒண்ணு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து நீங்க சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, அந்த பள்ளு அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்கள் உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த பள்ளர்கள் பாடக்கூடிய பாடலுக்கு தான் பள்ளுன்னு பேர். அப்படியே அந்த நிலையிலே தங்களுடைய வாழ்வாதாரத்திலே தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்க கூட சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க ஆடலாம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, சுதந்திரம் என்பதை வந்து அந்த கடைசி நிலையில இருக்கிறவங்க வரைக்கும் அடையணுங்கிறது தான் அவர் நினைச்ச ஒரு எண்ணம். அது அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து பள்ளு பாடுவோமே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா, பெண்களை ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்வாரு, வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா. அந்த வலிமை தான் உங்களுக்கு வந்திருக்கு. வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள். மனைவியோட வார்த்தைகள் தான் உனக்கு மானத்தை சேர்க்கும். கலி அழிப்பது பெண்களின் அறம் அப்படின்னு அவர் சொல்றாரு.
இந்த இடத்துல 3 வகைப்பட்ட பெண்களையும், அம்மா, மனைவி, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து அழகா ஒரு பாடல்ல அவர் வந்து எடுத்துக்காட்டுவார். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு ரோசத்தோட, ஒரு மானத்தோட, ஒரு வீரத்தோட வாழணும்னா அதுக்கு காரணம் அவங்க அம்மா தாங்கிறதுல அவர் ரொம்ப ஆணித்தரமா இருக்காரு. அதனாலதான் இந்த தாய்மொழி பாலடா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அந்த இடத்துல சேர்க்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இடமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், அதை கட்சி 2க்கும் பொதுவில் வைப்போம். அது என்ன பொம்பளைங்க மாத்திரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கற்பு பேசுறீங்க? ஆம்பளைங்க ஒழுங்கா இருந்தா பொம்பளைங்க கற்பு தானாவே ஒழுங்கா இருந்துட்டு போகுது. அதனால அதை கொண்டு வந்து ஆண்களுக்கு வை அப்படின்னு அவர் சொல்றார். அந்த மாதிரி அவருடைய கருத்துகள் அத்தனையும் புரட்சி. அதை நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இன்னும் அழகா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுல அந்த 3 வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிதானி, வாசி, வெல். அவருடைய பாடலை வாசிச்சோம்னாலே நமக்கு வெற்றி தான், அதுல எந்த ஐயமுமே நமக்கு கிடையாது. அப்புறம் அந்த எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், அந்த வரியும் எல்லாமே சமம் அப்படிங்கிறதையும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம வினய் தீர்த்தான் சார் சொன்ன மாதிரிதான், அவர் என்னத்துக்கு அந்த இமயமலையை சொல்றாரு அப்படின்னா அது ஒரு அரண் மாதிரி, அதை யாராலையும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்டதையே அழிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அவன் எவ்வளவு கொடுங்கோலன்கிறத அங்க சொல்லும் போது, அந்த கொடுங்கோலன் இமயமலை அளவுக்கு வேணா கூட வளர்ந்துருக்கட்டுமே, அவனுக்கும் ஒரு நாள் அழிவு காலம் வரும் அப்படிங்கறதான் அவர் அந்த இடத்துல குறிப்பிடுறாரே தவிர இமயமலைக்கு ஒப்பிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவன் அவ்வளவு வலிமையா தன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தான், நான் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தான். நீ எவ்வளவு பெருசா வேணாலும் இரு, உன்னையும் அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து உங்க அம்மா பேரு கண்ணம்மான்னு தொடங்கினதுல இருந்து அந்த தையல் நாயகி தையல் நாயகிங்கிறதே அப்படிதான். தையல்னாலே பெண்கள், நாயகின்னா தலைவின்னு தான் அர்த்தம். பெண்களுக்கெல்லாம் தலைவி, கண் போன்றவள், அதனால கண்ணம்மா அப்படின்னு உங்க அப்பா கூப்பிட்டுருப்பாங்க. பாரதியின் தாக்கமும் அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த தாக்கம் உங்க குடும்பத்துல எல்லாருக்குமே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வினய் தீர்த்தான் சார் சொன்ன மாதிரி நீங்க ஒண்ணுக்கு ஆக்கை சிறகெல்லாம் ஒண்ணு கிடையாது, பார்க்கும் இடமெல்லாம் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். உந்தன் தெரிகிறது அப்படின்னு வேணா சொல்லலாம். பச்சை புடவை உடுத்திட்டு வந்திருக்காங்க. அதான் பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா, பச்சை நிறம் தோணுதடி நந்தலாலான்னு அப்படி வேணா பாடலாம். அதனால கருப்புங்கிறதெல்லாம் வந்து சும்மா பேச்சுமா, அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன், வீடு வாழ்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் மா. நன்றி 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 மேடம், நன்றி மேடம். கோபால் ரத்தன் சார் பேசுறீங்களா? சார் ஒரு காவேரி மைந்தன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, முடிச்சோனே பண்ணிக்கலாம் சார், முடிச்சோனே. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரை. அதாவது செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த பாடல் வந்து நாங்க பள்ளி படிக்கும் போது தினமும் பாடக்கூடிய ஒரு பாடல். ஸோ சென்னை மழை வெள்ளத்துக்கு பிறகு உங்களுடைய இந்த உரைன்றது பெரிய ஒரு அமிர்த கானமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் கல்லூரி படிக்கும்போது பாஞ்சாலி சபதம் அப்படின்றத மேலோட்டமா படிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. ஸோ அந்த ஒரு முழுமையா அந்த நேரத்துல புரிய முடியல. ஆனா இப்போ வந்து ஃப்ரீ டைம்ல நான் வந்து பாரதியார் பாடல்கள் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவருடைய ஆளுமை, அந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் பார்க்கும்போது பியாண்ட் இமேஜினேஷன் தான் நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், மிக சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருவரும் திருக்குறள், பாரதியின் கவிதைகள், பாரதியார் பாடல்களை வந்து அடாப்ட் பண்ணாலே மிகப்பெரிய உன்னத நிலையை அடையலாம் என்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள் சார். நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். வாங்க காவேரி மைந்தன் சார், வாங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா ஸ்டீபன் சிகாமணி சார், இந்த மைண்ட் ஒரு மைண்ட் தொடர்ந்து பல நாட்களாக அல்ல பல ஆண்டுகளாக நடத்துற ஒரு பெரிய விஷயத்தை இந்த ஊடகம் வாயிலாக, இணையதளம் வாயிலாக செய்து எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவர் வந்து ஒரு நிரந்தர இடம் பெற்றிருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்மையில் எங்களுக்கு அறிமுகமானாலும்
பல நாட்கள் பல ஆண்டுகள் பழகியதோடு ஒரு தோழியாக விளங்குகின்ற கல்யாணி ஸ்ரீதர் மேடம். 12 நாளா ஜியோ ஒர்க் பண்ணாத எங்க வீட்டுல இது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜியோ வந்ததுக்கு காரணம் கல்யாணி ஸ்ரீதர் மேடம் ஸ்பீச்சை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உந்துதல் எனக்கு கிடைச்சது. பொழுதுவா வெளியே சுத்திட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு அதிசயமா வீட்டுல இருந்தது இன்னொரு அதிசயம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல முதல்ல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பாரதியாருடைய பிறந்த நாளை ஒட்டி நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியில ஒரு அருமையான தலைப்பும் இட்டு அதை பெண்கள் அதை முன்னெடுத்து நடத்துறது அவங்களுடைய சிறப்புரை என்பதே பாரதியுடைய கனவுக்கும் பாரதிக்கும் கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். அதுவும் நம்மளுடைய தோழி நடத்துறாங்க பேசுறாங்கன்னு போது அதை கேட்பதற்கு ரொம்ப ஆவலாகவே முயற்சி பண்ணி கலந்துகிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில எனக்கு பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உண்மையை சொல்வதென்றால் அவர்கள் ஒரு அதாவது ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் என்ற வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாமல் இயல்பா தனக்கு என்ன தெரியுமோ என்ன இது தொடர்பாக சொல்ல முடியுமோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்து அது அவங்களுடைய அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களுக்கு வாசல்ல கோலம் போடுவாங்க. ஒவ்வொருத்தருடைய கைவண்ணமும் அது என்னன்னு சொல்லும். அது போல கல்யாணி மேடம் மூலமா பாரதி எப்படி நம்ம ஒரு பார்வை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இந்த அவங்களுடைய பேச்சுல கிடைத்தது. மிக சிறப்பான ஒரு உரை. அந்த எந்தவித ஜோடனை கிடையாது. இயல்பாக தன்னுடைய வாழ்க்கை, அம்மா தன்னை வளர்த்தது, அந்த அச்சமில்லை என்கிற வார்த்தை, காக்கை சிறகிலே பாடலாகட்டும், இது போல அந்த குறிப்பிட்டு சொல்லக்கொண்டே போகலாம். அது எந்த விஷயத்தையும் அவங்க நேர்த்தியாக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் என்பதைத்தான் இந்த உரையும் நிரூபிக்கிறது. அப்படிதான் இப்போ ஒவ்வொருத்தர் எனக்கு இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காவிரி மெஞ்சன் சொன்ன கண்ணதாசன் அப்படின்ற ஒரு இது இருக்கு, என்ன சொல்றது, ஒரு முத்திரை இருக்கிறது. அவர் பாரதியாரை பத்தி பேசுவாரா அப்படின்னு கேட்டா அது ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அப்படி கல்யாணி மேடம்லாம் அப்படி இல்லை. என்ன தலைப்பு வேணாலும் கொடுங்க, திருக்குறளை பத்தி சொல்லணுமா, அதுக்கு ஒரு 10 கதை எழுதி அதுக்கு ஒரு புத்தகம் போட்டு அதை ஒரு வெளியீடு செஞ்சு அதுக்கு அங்கேயும் ஒரு எல்லோரும் பாராட்டத்தக்க ஒரு அரிய உரையை ஆற்றினார்கள். அதை நேரடியாக நான் சந்திச்சேன். இன்னைக்கு இந்த உரையில அவங்க பாரதியை அம்மாவிடம் ஆரம்பித்து தன்னுடைய எண்ணத்தையும் பெண்களுக்கு பாரதி கொடுத்திருக்க முழுமையான அந்த வடிவத்தையும் உள்வாங்கியதன் வெளிப்பாடாகவே அவர் இங்கே காட்சியளிக்கிறார் என்றதான் நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு சில நிமிடங்கள் வேணும். பாரதியை பற்றி நானும் சில வரிகள். இன்று பாரதி பிறந்த நாள் என்கிற அந்த நேற்று நடந்த அந்த இதுக்கு தொடர்பாக இன்னைக்கு நடக்கும் போது சில வார்த்தைகள் அதில் சொல்லணும்னு நிச்சயம். அதாவது ராஜ கவி போல நீயும் கர்ஜனைகள் செய்தாய், மா கவியாய் இம்மண்ணில் வந்தே உதித்தாய், தேசிய கவி என்றும் உன்னை யாம் கண்டோம், பாரதிர கவி புனைந்தாய், பாரதி நீ வாழ்க வாழ்க. இது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எழுதினது. உள்ளத்தின் உணர்வுகளால் உரைத்திட்ட கவிதைகளால் உலைக்களம் போல் ஆனதன்றோ மக்கள் நெஞ்சம், விடுதலை வேட்கைதனை எழுத்துக்களில் ஏற்றி வைத்தாய், அடிமை விலங்கொடித்து ஆனந்த சுதந்திரம் வரும் என்றாய், முண்டாசு கவியே நின் முகம் கண்டால் பெருமை, உண்டாகும் ரௌத்திரத்தால் புவி காணும் நன்மை, அச்சமில்லை அச்சமில்லை சொல்ல சொல்ல கேட்டு, அச்சம் தவிர் என்பதற்கு அழகு தமிழ் பாட்டு, பெண் அடிமை தீர்ப்பதற்கும் பெண் உரிமை காப்பதற்கும் உன் கவிதை என்றென்றும் இம்மண்ணில் உடன் வருமே, வாழும் மாந்தரிலே நேசர் யாரெவரோ அவரையும் சாடிச் சென்றாய், நெஞ்சு பொறுக்குதில்லை என்று மனக்குமரல் தான் கண்டாய், காணும் பொருளெல்லாம் காட்சிப்படுகையெல்லாம் வானம் போல் விரிந்த வண்ணம் காட்டிச் சென்றாய், காக்கை குருவியுமே எங்கள் ஜாதி என்றே கவி தீட்டினாய், பாரதி எனும் போதே எத்தனை கோடி இன்பம். பாரதின்னு சொல்லும் போதே நமக்கு எத்தனை கோடி இன்பம் வருகிறது. ஏனென்றால் அவர் ஒரு இந்த சப்ஜெக்ட் மட்டுமே பாடியவர் அல்ல, விடுதலை மட்டுமே தொட்டவர் அல்ல, வானம் போல விரிந்த அவருடைய கவிதை பரப்பிலே நமக்கு கிடைக்காத பொருள் இல்லை, காணாத இன்பம் இல்லை என்று சொன்னால் அதான் அதை எண்ணும்போதுதான் எனக்கு பாரதி எனும் போது எத்தனை கோடி இன்பம் என்கிற வார்த்தையும் தொட்டேன். தமிழின் ஆளுமை பாரதி, தமிழின் ஆளுமை பாரதி, தானாய் ஜொலித்த கதிரவன், கவிதை என்னும் உலகினில் கர்ஜிக்க வந்த புலியவன், விடுதலை வேட்கை தணலதனை விழிமூடும் வரையில் கொடுத்தவன், கொட்டு முரசே என்று முன்பே கொண்டாடச் சொன்னவன். விடுதலை வருவதற்கு முன்பே கொட்டு முரசே என்று முன்பே கொண்டாடச் சொன்னவன், வீறு கொண்ட நடையோடு பீடு நடை போட்டவன், விண்ணும் மண்ணும் எட்டிட வெல்லும் கவிதைகள் யாத்தவன், பின்னர் வந்த பலருக்கும் கவிதை பிரபஞ்சம் போல தோன்றியவன், பின்னர் வந்த பலருக்கும் கவிதை பிரபஞ்சம் போல தோன்றியவன்,
உணர்வு ஒன்றுதான் ஊற்று என்று உயிர் கொண்ட கவிதைகள் படைத்தவன். மாபெரும் கவியாய் ஆனதனால் மகாகவி என்றே ஆனவன். பாரதி பெயரை உச்சரித்தால் நேர் வரும் அச்சம் விலகிடுமே. பாரதி பெயரை உச்சரித்தால் நேர் வரும் நேர் வரும் அச்சம் விலகிடுமே. பாரதி கவியை நேசித்தால் நீரும் கவிதை எழுதலாமே. முண்டாசு கவிஞன் பாரதி, தமிழ் மொழிக்கு முளைத்த மீசை, விடுதலைக்கு வித்திட்ட வேள்வித்தி, பெண்ணடிமை நீக்க போரிட்ட போராளி, தமிழ் கவிஞர்களின் உள்மன ஊற்றுக்கண். தமிழ் கவிஞர்களின் உள்மன ஊற்றுக்கண், நற்கவி 1000 ஊட்டிய எங்கள் தாய் என்றே பாரதியை நாம் கொண்டாடலாம். இந்த அரிய வாய்ப்பு எனக்கு எல்லோரும் எதிர்பார்ப்பது போல ஸ்ரீதர் சாருடைய பாடலை இந்த நிகழ்ச்சியில எந்த காரணமும் உண்டு அதை தவிர்த்து விடக்கூடாது என்று ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு தாழ்வான விண்ணப்பம் உங்களுடைய. ஏன்னா அவருடைய பாடல் பாரதி பாடலாக இருந்தால் இன்னும் அந்த நிகழ்ச்சிக்கும் சிறப்பாகவும் முத்தாய்ப்பாகவும் அமையும் என்று கருதி அனைவரையும் உமாபாரதி உள்ளிட்ட இந்த அவையை மீண்டும் வணங்கி, முத்தையா ராமநாதன் ஒரு சிலர் எல்லாம் நேரம் சந்திச்சிருக்கேன், ஒரு சிலர் எல்லாம் நேரம் சந்திச்சது இல்லை. வினய் தீர்த்தான் ஐயாவுடைய இல்லத்துக்கும் சென்று காரைக்குடியில் அவரை சந்திச்ச ஒரு அனுபவம் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன. இப்படிப்பட்ட ஒரு அருமையான தருணத்திலே உங்கள் அனைவரையும் இந்த இணையதளம் வாயிலாக சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார், நன்றி. ஐ திங்க் நீங்க MIMக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? முன்னாடி வந்திருக்கீங்களா? 2-3 நிகழ்ச்சி கல்யாணி வீட்டுல மேடம் உட்கார்ந்து உங்க நிகழ்ச்சி நடந்ததா கண்ணால பாத்திருக்கேன். நிகழ்ச்சியில நேரடியா பங்கு பெறுறது தான் முதல் முறை. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார், வெரி மச். கவிதைகள்லாம் மாலதி வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கல்யாணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பாஸ். ரொம்ப இயல்பா நிதானமா ரொம்ப அழகா பேசுனீங்க. அந்த இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் பற்றி அவர் எழுதியிருப்பாரு. அந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கவிதையில அவர் எல்லாரையும் எந்தெந்த வேலை செய்யறாங்களோ எல்லாரையுமே சொல்லியிருப்பாரு பாருங்க. உழவு தொழில் செய்யறவங்க, கரும்பு சாறு எடுக்கிறவங்க, அவங்க எல்லாம் வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1000 தொழில் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. குடங்கள் மண்பாண்டம் செய்யறவங்களை பத்தி எழுதுவாரு. மரத்தை வெட்டுறவங்களை பத்தி சொல்லியிருப்பாரு. பயிர் தொழில் செஞ்சு காய்கறி எடுத்துட்டு விற்கிறவங்களை பத்தி சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நிறைய இருக்கும். அந்த பாட்டை நீங்க இன்னைக்கு கொண்டு வந்தது எனக்கு யாரும் அந்த பாட்டை அவ்வளவா யாரும் சொல்றது இல்லை. அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிய கூட தெரியாது. அந்த இரும்பை காய்ச்சி உருக்கிடுவேரி பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கவிதை. இன்னைக்கு நீங்க அதை கொண்டு வந்தது எனக்கு அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நானு அதை போய் படிக்கணும்னு தான் எனக்கு. மாலதி அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இரும்பை காய்ச்சி ஊருக்கிடுவங்க, அழகா பாடுவாரு. ஆமா ஆமா ஆமா. அதுல டான்ஸ் ஆடுறவங்க, பரதம் ஆடுறவங்களை பத்தி சொல்லியிருப்பாரு, வாத்தியம் வாசிக்கிறவரை பத்தி சொல்லியிருப்பாரு, எல்லாமே சொல்லியிருப்பாரு அந்த பாட்டுல. எனக்கு ஒண்ணுன்னா இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு நான் நன்றி சொல்றேன். ரொம்ப அருமையா இருந்தது, நல்லா இருந்தது கல்யாணி. வாழ்த்துக்கள். அதே மாதிரி சார் இப்ப காவேரி மைந்தன் சாரோட கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. உமாமா பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. வினய் தீர்த்தான் சொன்ன கருத்துக்களும், அவர் சொன்ன கருத்துக்களும், சார் சொன்ன கருத்துக்களும் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரோட ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. கேட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, மேடம் வணக்கம். மேடம் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட லைஃப் ஈவெண்ட்டை வச்சே சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பாரதியின் புகழ் நம்ம கோலம் ஆளுகுதான் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டீங்க இன்னைக்கு. நான் ஒரு சிறு துளியா ஒரு கவி எழுதியிருக்கேன். பாரதியின் பாடல் சார் இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ சார். பாரதியின் பாடல் ஒவ்வொன்றும் நம் வாழ்வின் உச்சம். உங்கள் வரிகளில் நம் பாரதிக்கோர் புது அர்த்தம். புதுமையில் தொடங்கி புகழின் உச்சியை அடைய என்றும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி. கருமைக்கோர் விளக்கம் தென்றலுக்கு முன் மலையாக. காந்தமும் கருப்பு ஈர்ப்பது என்னவோ இரும்பைத்தான். என்றும் திடமாய் நம்மை போல் என்றும் வானளவு பாரதியின் புகழ் தொடரும் நம்மை போன்றவர்கள். நல்வாழ்த்து மேடம், பாராட்டு, சிறப்பு மேடம். ஏன்னா இந்த மாதிரி இன்னைக்குதான் புதுசா கேக்குறேன். புக்கு வீட்டுல இருந்தாலும் நம்ம படிக்கணும் அப்படிங்கறது ஓடி விளையாடு பாப்பா அந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருப்போம் எப்போதுமே.
இப்ப நீங்க இதை கம்பேர் பண்ணி சொல்லும்போது இவ்வளோ விஷயம் இருக்கா, அந்த புக்கை போய் எடுக்கணும் அப்படின்னு தோணுது. நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. அருமை கவிதை உங்களுக்கு. ராமு சார் வாங்க. ரத்னோடியல் பேசிட்டீங்களா? ரத்னோடியல் பேசிட்டாங்கன்னா அவங்களும் பேச சொல்லுவீங்க, இல்லைன்னா நான் வர்றேன். வேற யாருன்னா பேசுறீங்களா? பாலைவர்மன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ரத்னோடியல் சார் பேசுவார். நான் இன்றைக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டா போச்சு. என்னென்றால் நான் இன்றைக்கு கவனிக்காம விட்டுட்டேன். கல்யாணி அம்மான்ற இத ப்ரோக்ராம இந்த நோட்ஸே நான் பார்க்கல. இப்ப இடையில தான் வந்து ஜாயின் பண்ண. இந்த அதை பற்றிய விவரங்கள் அந்த என்ன விமர்சனங்களை தான் கேட்டுக்கொண்டு வந்தேன். அற்புதமா இருந்து நிச்சயமா இதை நான் தவற விட்டுட்டேன். நான் நிச்சயமா அதை கேட்பேன். பாரதியாரை பற்றி பேசுறவர்களை விட கல்யாணி அம்மா என்ன மாதிரி அதை சொன்னார்கள் என்றதை பற்றி தான் கனவேர் பேசினார்கள். கேட்க மிகவும் சந்தோஷமா இருந்தது. எப்படி பேசியிருப்பார்கள்ன்றது நான் நிச்சயமாக கேட்க வேணும். பாரதியாரை பற்றி இலங்கையில பல கண்ட்ரவர்சி ஒரு காலத்துல வந்தது. ஒரு சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று சொல்லி ஒரு கவிதையில பாடியிருக்கிறார். அப்ப அதை இட்டு அந்த சொல்லுக்காகவே இலங்கை வானொலியிலே அந்த பாடல் தடை செய்யப்பட்டது. ஏனென்றால் அந்த நாங்கள் வந்த ஒரு தமிழ்நாட்டோட சேர்ந்துட போறோம் என்று சொல்லி ஒரு கருத்து வருது என்று சொல்லி அந்த பாட்டு கரகாலமாக வானொலியில இலங்கை அரசாங்கத்தின் இலங்கை வானொலியில தடை செய்யப்பட்டது. ஆனா இப்ப பார்த்தால் இப்ப பாலம் கட்டுறதை பற்றி தான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப பாரதியார் கண்ட பல கனவுகள் இருக்கு. அந்த டெலிவிஷனை பற்றி பேசி இருக்கிறார். அப்படி கன விஷயங்கள் எல்லாம் அவர் பேசி இருக்கிறார். அந்த வரிசையில இதுவும் ஒன்று. எனக்கு உண்மையில பாரதியாரை பற்றி அபரிதமான என்னுடைய ஒரு ஒரு ஆதர்ச ஒரு வழிகாட்டி. இன்றைக்கு பேசினார் வினதிதான் ஐயா பேசினார், மற்றது பேர் என்ன அமுதாம்மா பேசினாங்க. பல விஷயங்களை பற்றி எல்லாம் அவர் பேசினார். நான் உண்மையில கல்யாணியம்மான்ற பேச்சை கேட்காம விட்டது பெரிய துரதிருஷ்டம். நிச்சயமா நான் அதை கேட்க வேணும். ஏன்னா பல விஷயங்களை அவரை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியுது. என்னுடைய கதாநாயகர். ஏனென்றால் அவர் அந்த காலத்துல அவர் வாழ்ந்த காலத்துல செய்த இப்ப இந்த சாதியை பற்றி இந்த பெண்ணுரிமை பற்றி எல்லாம் பல பேரும் ஈஸியா பேசிட்டு போறாங்க. அவருடைய காலத்துல இந்த சும்மா இருந்த சிறுவர்களை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து பூநூல் போட்டு இதெல்லாம் மாபெரும் புரட்சி. அது சும்மா சாதாரணமா இப்ப அதை எடுத்துட்டு போக இயலாது. அந்த காலத்துல அதுவும் ஒரு பிராமணனா இருந்து கொண்டு அவர் என்ன ஒரு மனித ஒரு தெய்வ பிறவி என்றுதான் அவரை சொல்ல வேணும். அப்படியான ஒரு மக்களுக்காக எந்தெந்த விதத்துல சிந்திக்கலுமோ அவ்வளவு விதத்திலையும் தன்னுடைய மூளையை போட்டு சிந்திச்சு செயலாற்றின அந்த கவிதைகள் எழுதின சிந்திச்ச மனுஷன். அவரை பற்றி எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கு. நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்றது மீண்டும் மீண்டும் பெரிய எனக்கு கவலையா இருக்கு. இதை சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த சந்தோஷம். ராமையாவுக்கு மீண்டும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை ஸ்டீவனுக்கு முதலே அவர் தந்ததுக்கு மிக்க நன்றி. நீங்க லேட்டா வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா, அதனாலதான் நான் பிறகு கூப்பிடலாம்னு நினைச்சேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ராமு சார் எல்லாம் பேசிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருமே அப்படின்றதுக்காக தான். நல்லது நல்லது நல்லது. மிச்சத்தை நிச்சயமா கேட்க வேணுமா. நன்றி, மிக்க நன்றி கல்யாணி ஸ்ரீதருக்கு. ஐயா இனிய வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதா? கேக்குது சார். வணக்கம் வணக்கம். இந்த தளத்திலே இனிய நாளாக இன்று வானை அலங்கரிக்கின்ற வரிகளை அம்மா அவர்கள் கல்யாணி அம்மா தந்திருக்கிறார்கள். கலைமகளின் வார்த்தையை போல் அம்மா வகுத்து தொகுத்து தந்தார்கள். அருமையாக இருந்தது. தளத்திலே ரத்தின சார், காவேரி போன்ற சான்றவர்கள் எல்லாம், முத்தையா போன்றவர்கள் எல்லாம் தளத்திலே காத்திருக்கின்ற போது எனக்கும் வாய்ப்பளித்திருக்கிறீர்கள். நன்றி ஐயா. பாரதியார் எனக்கு தெரிந்த வரையிலும் ஒரு சிறந்த ஒரு நிலவளவை வல்லுநர் என்று நினைக்கிறேன். பெரிய வாழ்வியல் தத்துவத்திற்கு காரணம் என்றால் அவர்கள் 100 கோடி நிலம் ஏக்கர்களை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு வரையறை வைத்து, ஒரு மனிதன் வாழ்வதற்கு வரையறை வைத்து பாரதியார் காணி நில வேண்டும் என்றார்கள். ஒரு மனிதன் வாழ்வதற்கு காய்கனி பயிர் அவருக்கு உயிருக்கு தேவையான நிலம் எவ்வளவு தேவைப்படுகிறது என்றால் காணி நிலம்தான். ஒரு மனிதனுக்கு ஒரு உயிர் வாழ்வதற்கு அவ்வளவுதான் நிலம். அது அவருக்கு பிள்ளைகளுக்கோ வாரிசுகளுக்கோ கூட அது பத்தாது.
அந்த நிலம் வேண்டும் என்று வேண்டுதலை வைக்கிறார். அப்படிப்பட்ட பாரதி பெண்ணடிமை சாகட்டும் பிறகு பெறட்டும் சுதந்திரம் என்றார். முதல்ல இங்கே அடிமைத்தனம் இருக்கிறது, பெண்ணடிமை சாகட்டும் பிறகு பெறக்கட்டும் சுதந்திரம் என்று பல்லு பறையறை பாட்டுடன் சேர்த்து சொல்லடா சுதந்திரம் என்றார். அத்தகைய வரிகளை இந்த வள்ளுவர் கூட அவர்கள் திருக்குறளை பாட வகுப்பில் உட்கார்ந்து படிப்பது. ஆனால் பாரதியின் வரிகளை ஓடி ஆடி பாடி குழந்தைகளின் மட்டற்ற மகிழ்ச்சி. அதனால் தான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த மனதில் பதிந்து விட்டது. அத்தகைய வரிகளை கோர்த்து தந்த அம்மா அவர்களை வணங்கி, இளைய பாரதி தளத்திலே இருக்கிறார் அம்மா உமா பாரதியாரை வணங்கி நன்றி, இடம் சாருகிறேன். நன்றி ஐயா, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி நன்றி. ஐ திங்க் இவர் சுந்தரமதி சார் பேசுறீங்களா? நான் நீங்க இல்லைன்னா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அம்மா அவங்க பாரதியின் கருத்துக்களை அவங்க வாழ்வியலோட சேர்த்து ஒப்பிட்டு சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பாலபாரதி அம்மா வந்து கலந்துட்டு இருக்காங்க. இதுல நான் ஒரு எதேச்சியா கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் இல்லாம ரேணுகாமாவை அம்மா வந்து வரவேற்றது இன்னும் சிறப்பா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி 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 சார். நன்றி. வாங்க ராமு சார் பேசுங்க. குட். வணக்கம், வாழ்த்து, வரவேற்பு, நன்றி, பாராட்டு. சரியா? முதல்ல அவங்க டாக்டர் ரேணுகா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா மற்றவர்கள் தொடர் தயங்குகிற இடத்துல இவங்க வந்து தன்னுடைய படிப்பையும் வச்சிருக்கிறாங்க, வாழ்நாள் முழுவதும் வச்சிருக்கிறாங்க, இறக்கும் வரைக்கும் செய்யறேன்னு சொல்றாங்க. அது மிக நல்ல செய்தி. இந்த மாதிரி வாழ்ந்து காட்டுபவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சொல்லை தாண்டி, எண்ணத்தை தாண்டி, உணர்வுகளை தாண்டி செயலுக்கு கொண்டு வந்து அதை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டு, வணக்கம், நன்றி. கூட ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறது, 1980 நான் ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்தேன், பேர் வேண்டாம். அந்த அலுவலகத்துல டிவிஷனல் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நம்பர் 1 அந்த பில்டிங்க்கு. அவர் வந்து லெப்ரசியால அஃபெக்ட் ஆன ஆளு. விரல்கள் கொஞ்சம் மடங்கி இருக்கும், ஒரு சில விரல்கள். அதனால அவர் யாருமே அவர் கை கொடுக்க மாட்டாரு, அவராவே கை கொடுக்க மாட்டாரு, வணக்கம் மட்டும்தான் சொல்லுவார் எல்லாருக்கும். ஒரு 350 பேர் இருந்தோம் அந்த பில்டிங்ல, 1+3. நாங்க 4 மாடியில நாங்க 350 பேர் வேலை பார்த்தோம். நானும் ஒரு தொழிற்சங்க தலைவர், என்னுடைய நண்பர், என்ன ஆளாக்குனவர் ராஜாராவ் அப்படின்னு பேரு. நாங்க 2 பேர் மட்டும் அவருடைய கேபினுக்கு நுழைஞ்சாலும் சரி, அவரை ஹால்ல எங்க பார்த்தாலும் சரி, வணக்கம் அப்படின்னு சொல்லி முதல்ல நாங்க 2 பேரும் கை நீட்டுவோம். எங்களுக்கு மட்டும்தான் கை கொடுப்பார். அவரோட 6 ஆண்டுகள் நான் வேலை பார்த்திருக்கிறேன். அந்த 6 ஆண்டுகள்லையும் அந்த பில்டிங்ல கை கொடுக்கிற 2 பேர், ஒன்னு ராஜாராவ், இன்னொன்னு நான். அவரும் கை கொடுக்க மாட்டாரு, மற்றவங்களும் கை கொடுக்க மாட்டாங்க. நாங்க 2 பேர் மட்டும் கையை நீட்டிட்டு தான் நடப்போம். அந்த வழி எனக்கு தெரியும். அது அவருடைய எவ்வளவு பெரிய பவர்ல இருந்தாரு, எவ்வளவு இன்டெலிஜென்டான ஆளு, எவ்வளவு நல்ல அலுவலகத்தை நடத்தினாரு. ஆனாலும் கூட அந்த வழி இருக்கத்தான் செய்தது. சரியா? அந்த இடத்துல அவங்க ரேணுகா மேடத்துக்கு நன்றி. அதுக்கப்புறம் உள்ள வந்தோமானால், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த திருக்குறள் பத்தி நான் 10 புத்தகம் எழுதுறேன். இந்த உலக சாதனை பட்டியல் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 10 கதை மாந்தர்கள், 10 கதைகள், அதுல ஒரு ஆணும் பெண்ணும் போடணும். சரியா? அதுல போடுற போது நானே ஒரு 9வது கதைக்கு ஹீரோயின் பேரு கண்ணம்மா, ஹீரோ பேரு பாரதி அப்படின்னு போட்டு அந்த கதை எழுதினேன். ரொம்ப எனக்கும் அந்த பாரதி பேரும் பிடிக்கும், கண்ணம்மா பேரும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் 90 மதிப்பெண்களுக்கு மேல் வாங்குவது எப்படின்னு மாணவர்களுக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்துல நல்ல தமிழ் எழுதுவது அப்படின்னு ஒரு சாப்டர். அந்த சாப்டர்ல காற்று வெளியிடை கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அந்த பாட்டு முழுவதும் போட்டு, அந்த பாட்டுக்கு விரிவு கொடுத்து, இந்த மாதிரி அழகு தமிழில் இருக்கிறது, அதனால தமிழ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு, அப்புறமா கிராமருக்கு வா, சும்மா 5 மார்க் வாங்கணும்னு இலக்கணம் எல்லாம் படிக்காத, இவ்வளவு அழகு இருக்குதே, அது காற்று வெளி இடை கண்ணம்மா காதலை எண்ணி கழிக்கின்றேன். ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனி மீனிங் இருக்குது. சரியா? அதனால பாரதியோட என்னுடைய நெருக்கம் இது. அப்புறம் நம்ம கல்யாணி மேடத்துக்கு வந்தோமானால், இவங்க எங்க கருப்பா இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இங்க கேட்டுட்டாங்க.
நான் சொல்ற செய்தி என்னன்னா, அவங்க கருப்பா இருக்கிறாங்களா, சிவப்பா இருக்கிறாங்களா, மாநிறமா இருக்கிறாங்களா, கோதுமை கலர்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. சொல்றவன் யாரு எந்த கலர்ல இருக்கிறான்னு பார்க்கணும். அவன் கலர்ல இருந்து கம்பேர் பண்ணா இவங்க கருப்பு தான்யா. புரியுதா? அதனால நாங்க சாக்லேட் கலர் இந்த டயலாக் எல்லாம் நீங்க எங்க வேணா நம்ம கலர் இருக்கிற இடத்துல பேசிக்கலாம். அவன் கலர் இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் கருப்பு தான். இது பிரவுனு கிடையாது, வாதுமை கிடையாது, நம்ம எல்லாம் கருப்பு தான். அதனால அது வலி, நிச்சயமா வலி. நம்மளை பார்த்து ஒரு ஆள் கருப்புன்னு சொன்னாங்கன்னா, நான் எல்லா இடத்துலயும் சொல்றது நாங்க கருப்பு, நாங்க பெருமையாகிறோம் போடான்னு சொல்றது. ஒவ்வொரு இடத்துல கூட நான் கவலைப்படுகிறது, அப்படித்தான் இருப்பேன் போடான்னு சொல்றது நான். சரியா? அதுக்கப்புறமா உள்ள வந்தோமானால் காக்கை சிறகு நிலைன்னு ஆரம்பிச்சாங்க. காக்கை சிறகு கருப்பு, ரைட்டு, புரிஞ்சு. நந்தலாலா எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தது, ஆனா நெகட்டிவான இம்ப்ரெஷன் இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்ததை பாசிட்டிவா மாத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது கண்ணம்மா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவை கண்ணம்மான்னு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க அப்படிங்கிறது பிளஸ் பாயிண்ட். அது 25 வயசுல காதல சொல்லியிருந்தா அது வேற கதை. மெச்சூரிட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு மனைவி ரொம்ப முக்கியமான ஆள் தான்ப்பா, குழந்தைங்களாம் இருக்கட்டும் ஆனாலும் அப்படின்னு சொல்ற போது அந்த லவ் உருவாகிறதுங்கிறது ஒரு அருமையான அற்புதமான உறவு நிலைக்கான அத்தாட்சி அல்லது எடுத்துக்காட்டுன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு அழகான செய்தி. அதுக்கப்புறம் புதுமை பெண் அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டாவது பாசிட்டிவ். காக்கைச்சரங்கிலேயும் இந்த நெகட்டிவ், நான் கருப்பா இருந்தேங்கிறது நெகட்டிவ். அப்புறமா மாத்தி கண்ணம்மான்னு சொன்னது பாசிட்டிவ். திரும்ப புதுமை பெண் அப்படின்னு சொன்னது பாசிட்டிவ். அந்த புதுமை பெண்ணே என்னோட ஆங்கிள் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். சில பேர் நானும் ரவுடிதான்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. அதனால நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்புறம் ரைட்டு, சரி, எங்கள் மாதிரி திரும்புவதில்லையான்னு சொல்றதெல்லாம் சரி. ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே, நீ படகுதிரை மாதிரி இருக்கிறான்றான், பொம்பளையா லட்சணமா நடந்துக்க, அழகு ஒடுக்கமா இரு அப்படிங்கிறான். நீ நைவேட்டு உனக்கு வேணும், நீ அச்சம்படம் நாணம் பயிர்ப்பு என்ன டைலாக் பேசியிருந்தாலும் உட்காந்துருக்கிறானுங்க. இந்த ஐ லவ் யூங்கிறது எங்க இணையாக வரவில்லையே, அது இன்னும் சொல்ல முடிய மாட்டேங்குது இல்ல. அந்த பெண்ணே ஐ லவ் யூன்னு ஆரம்பிக்கலாம், அது பல நேரங்களில் ஆண் தான் ஆரம்பிக்கிறான். சரியா? அதனால புதுமை பெண் சொன்னதும் சரி, நானும் ரவுடி தாங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாங்க, அதையும் நான் ஆதரிக்கிறேன். அதுக்கப்புறமா பாப்பா பெண்ணு நாடுன்னு ஒரு சீக்வன்ஸ் பண்ணாங்க. குழந்தை லெவலு, அதுக்கப்புறமா வளர்ந்த பெண்ணுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா பொதுப்படையா சோசியல் ஏரியா அப்படின்ட்டு கம்யூனிட்டி சொசைட்டி அப்படின்னு போனாங்க. அந்த சீக்வன்ஸ் அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் ஏரியா, இந்த இரணியன் இது ஜார்மன்னனை பத்தி சொன்னாங்க. இமயமலை விழுந்ததுன்னு அது எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நியாயமான கேள்வி. பரவலாக பொதுமக்கள் அப்படித்தான் பாக்குறாங்க. பட் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், நான் அந்த மனவியல் துறையிலிருந்து வர்றதுனால நான் சொல்ல வர்ற செய்தி உள்ள இருக்கிற பாட்டையும் சொல்லிடுறேன். சரியா? அந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, ஜார்மன்னன் இரணியன் போல் அரசாண்ட கொடுங்கோலன் ஜார் என்னும் பேரிசைந்த பாவி. கொடுங்கோலன் பாவி முதல் லைன்ல ஜாரோட. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், அது திரும்ப எஃபெக்ட். அதுக்கப்புறம் இமயமலை வீழ்ந்தது போல் வீழ்ந்து விட்டான் ஜார் அரசன் அப்படிங்கிறாங்க. அப்போ இமயமலை எவ்வளவு பெரிய மலை, எவ்வளவு புனிதமான மலை, சேக்ரடு, சாங்டிட்டி, நாம சாமி கும்பிடுறோம், நம்ம அப்படி நிக்கிறோம், அப்படி ஆக்குறோம் அப்படிங்கிறது எல்லாரும் மனதிலையும் விதைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கனக விசேர் இமயமலையில இருந்து கொண்டாந்தாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம நிறைய டயலாக் பேசிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ப்ராப்பரா ஜியாகிரபி அப்படின்னு ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டு, ப்ராப்பரா சைக்காலஜி அப்படின்னு ஒரு ஏரியா எடுத்துட்டு பார்த்தோமானால், இமயமலை 5 நாட்டுக்கு சொந்தமானது. இந்தியா ஒரு நாடு. நேபாளத்துக்கு கிட்டத்தட்ட 75 விழுக்காடு போயிருது. மிச்சம் இருக்கிற 25 விழுக்காடுல சீனா வருது, பூட்டான் வருது, பாகிஸ்தான் வருது, இந்தியா வருது. 5 நாடும் சேர்ந்துதான் இமயமலையை ஷேர் பண்ணிக்கிறாங்களே தவிர, மண்ணும் இமயமலை எங்கள் மலையை பாரதி தான் சொன்னா இல்ல, தப்பு. ஜியாகிரபில அது தப்பு. நாம ஒன் ஆஃப் த பீப்புள், பட் மோஸ்ட் ஆஃப் தி ஹிமாலயாஸ் ஷேர்டு பை நேபாள். அதனால இது நம்ம இந்த புனிதம்ங்கிறதெல்லாம் கொண்டாந்து சாங்டிஃபை பண்ணி அதை கடவுளாக்கி அதை இதாக்கி அதாக்கி உலகத்திலேயே அதான் பெருசுன்னு சொல்லி அது வெள்ளைன்னு சொல்லி அது பனிமலைன்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப நம்ம ஜிகினா நிறைய சுத்திட்டோம். மவுண்டன் இஸ் அ மவுண்டன் அண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ கோஸ் வித் ஹிமாலயாஸ். அதனால அவன் சொல்ற போது ஒரு பெரிய கொடுங்கோலன், ஹிட்லர் பெரிய ஆளு தானே, பிடிக்கலைங்கிறது வேற விஷயம். எப்படி ஆளுகிறார்கள் பாக்குற போது மன்னர்கள்ல ஒண்ணு பெனவலண்ட் பவர்ன்னு சொல்லுவோம், இன்னொன்னு பாசிஸ்ட் பவர்ன்னு சொல்லுவோம். ஹிட்லர் பண்ணது பாசிஸ்ட் பவர், இங்க ஜார் மன்னன் பண்ணதும் பாசிஸ்ட் பவர். பாசிசம் சொல்றோம் இல்லையா, அடக்குமுறை. நான் சொல்றதுதான் ரைட்டு, எல்லாம் வாய மூடி, இல்லைன்னா கொண்டு போடுவோம், இல்லைன்னா ஜெயிலுக்கு போட்டுருவோம், இல்லைன்னா நாட்டை விட்டு
அப்படிங்கிறது பாசிஸ்ட். மற்றவனுக்கு வாய்ஸே கிடையாதுன்னு சொல்ற இடத்துல பெனவலன்ட் பவர். இப்ப சாலிட் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் எடுத்துக்கலாம். அவர் பிரசிடென்டா இருந்தாரு, அவர் ஒரு ஸ்பேஸ் ஆராய்ச்சி நிறுவனத்துல அவர் தலைவரா இருந்தாரு, எல்லாரையும் வளர்த்தாருல்ல, அது பெனவலன்ட் பவர். அவர் கையிலயும் பவர் இருந்தது. அவர் குழந்தை இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாமும் என் குழந்தைன்னு சொன்னாரு. எனக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற போட்டு அடிச்ச ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும், அது வேற கதை, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதனால பெனவலன்ட் பவர் வச்சிருந்தா ரைட். இது ஹிமாலயாஸ் மவுண்டன் இஸ் அ மவுண்டன், பெரிய மவுண்டன், அது கீழே விழுந்துச்சு. அது மவுண்டனுக்கு மேல அதை சாங்டிஃபை பண்ணாம பாத்தீங்கன்னா எந்த ஆளு கீழே விழுந்தான் அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம். சரியா? அந்த கேள்விக்கு விடை நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். நன்றி, நிறைவு செய்கிறேன். நன்றி 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 சார். நன்றி சார். முடிச்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்கணுமா? சார் ஸ்ரீதர் சார் அவர் பேசுவாரு, அதுக்கு ஒரு சிறிய பாடலும் கேட்போம். அதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் பேச வேண்டியது இருக்கா? ஸ்ரீதர் சார் வாங்க. வேற வழி இல்ல, உங்களை லாஸ்ட்ல தான் கூப்பிட்டாகணும். எல்லாரும் வெயிட்டிங் ஃபார் சாங். ஓ அப்படியா? சரி சரி. உங்களோட ஃபீட்பேக்கும் நீங்க தனியா கேட்டுட்டீங்க அந்த உரை, அது வேற விஷயம். இருந்தாலும் முகம் பாதிதான் தெரியுது சார். ஃபுல்லா வாங்க சார். கேமரால அவர் முகம் பாதிதான் தெரியுது எனக்கு. அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா வந்துரும். சென்டரா இல்ல லேப்டாப் இல்ல, இது ஐபேட். சரிங்க சரிங்க சரி. சப்போர்ட் சரியில்லை அது. என்னங்க இல்லன்னா நீங்க கீழே வந்துடுறீங்களா இங்க? இல்ல அப்படியே இருக்கு. நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க பாடுங்க. இந்த சிந்து நதியின் பாடிடலாமா? வேணா ஃபர்ஸ்ட் பாடிடலாம். சிந்து நதியின் இசை நிலவிலே சேரணம் நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரணம் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதி புறத்து பாடல அதுக்கு நிறைய ஃபீமேல் வாய்ஸ் எல்லாம் வேணும். இதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். மனசுக்கு கேட்காது இது வரும்ல, அது 2-3 பேர் சேர்ந்து பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான பாட்டு. நன்றி, தேங்க்யூ சார். ஒரு கை தரலாம் எல்லாரும். சூப்பர் சார், சூப்பர். இன்னொரு பாட்டு பாடுறீங்களா? ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியலையே. வரது எல்லாம் எல்லா பாட்டு ரொம்ப வருஷம், மெனி டெக்கேட்ஸ். காற்று வெளி எடை கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி இல்லைன்னா பாட்டு தெரியாது, பாடம் இல்லை, ஆனா பாட்டு தெரியும். அந்த பாட்டு பாடலாம் நீங்கள் யாராவது தெரிஞ்சா தேடணும். மேபி ஒரு பேராகிராஃப் இரும்ப காய்ச்சி வேணா பாடுங்க சார். இந்த பாட்டு, இந்த சிந்து நதிங்கிறது நான் ஸ்கூல் டேஸ்ல 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th or 5th or 6th ஆட ஆரம்பிச்சேன் நானு. அப்பதான் அந்த அப்ப பாட்டு போட்டி வச்சாங்கன்னா எல்லா பாட்டு போட்டியில கலந்துக்குவேன். பாரதியார்ல இதை ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ வாங்குவேன். அது சிந்து நதி. அதுக்கப்புறமேல இந்த பாலும் பழம்ங்கிற படம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்தது. அப்போ இந்த இரும்பை காட்சி பாடு அப்படின்னு அந்த தமிழ் பண்டிட் சொன்னாரு. நான் என்னவோ அவர் வேற மாதிரி சான்ஸ்கிரிட்ல பாடி தமிழ்ல பாடி பண்ண எனக்கு ஒன்றும் புரியல, சரியா வரல.
அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் பாடும் படம் பாட்டுல ஒரு பெட்டு போட்டு பாடிட்டோமான்னு, சரி பாடு அப்படின்னாரு. அது ஒரு ஒரு 1 or 2 times பாடுன்னு வச்சுக்கலேன். அந்த ராகம் தான் பாடுவோம். இது இந்த பாலும் பழமும் கைகளில் ஏந்தி இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டுல ஜஸ்ட் சரியா வந்தது, அதனால அந்த பாட்டை பிடிச்சா ஸ்கூல்ல படிக்கிறப்ப. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பு சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கினல் முத்தெடுப்பீரே. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கினல் முத்தெடுப்பீரே. அரும்பும் வேர்வை உதிர்த்து புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே. அரும்பு வேர்வை உதிர்த்து புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே. பெரும்புகள் உமக்கே இசைக்கின்றேன், பிரம்மதேவன் கலை இங்கு நீரே. பெரும்புகள் உமக்கே இசைக்கின்றேன், பிரம்மதேவன் கலை இங்கு நீரே. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பு சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கினல் முத்தெடுப்பீரே. மண் எடுத்து குடங்கள் செய்வீரே, மரத்தை வெட்டி மனை செய்யுவீரே. மண் எடுத்து குடங்கள் செய்வீரே, மரத்தை வெட்டி மனை செய்யுவீரே. உன்னை காய்கனி தந்திடுவீரே, உழுது நன்சை பயிரிடுவீரே. உன்னை காய்கனி தந்திடுவீரே, உழுது நன்சை பயிரிடுவீரே. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பு சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கினல் முத்தெடுப்பீரே. சூப்பர் 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 சூப்பர். எல்லாரும் கைதரலாம். அருமை சார், அருமை, நன்றி. ஒரு ஒரு பாரதியார் நிகழ்ச்சி வந்து ஒரு முழுமை பெற்றதனுடைய அந்த இது இருக்கு. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மணி ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு. லதாவோட குரல் கேட்டதுங்க சார். லதா இப்பதான் வராங்களா? லதா மேடம் அப்பயே வந்துட்டாங்க. அச்சோ, அப்புறம் மறுபடியும் காணாது போயிட்டாங்க. ஓ, உமாங்களா? உமாவா கூப்பிட்டீங்க? நான் தான் கூப்பிட்டேன். ஓகே ஓகே. நான் அவரு முடிக்க போறேன்ட்டாரு, சரி அதனால நான் பேசாம இருந்துட்டேன். ஒரு போட்டோ கல்யாணி ஒரு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சிருக்கு பாருங்க. ஃபேமிலி 1917ல வந்து பாரதியார் ஃபேமிலி எடுத்த போட்டோ. அதுதான் லாஸ்ட் போட்டோன்னு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. கல்யாணி வாட்ஸ்அப்ல பாருங்க. கல்யாணி வந்து பாய்மொழி நீ எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும்னாங்களா, சரி அதனால அந்த ஒரு பேரை பாடலான்னு நான் நினைச்சேன். சரி டைம் இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விட்டுருங்க. சார் உங்க சாருக்கு அனுப்பிச்சிட்டேன் நான். பட் அது உமா பாரதி தான் கன்ஃபார்ம் பண்ணும். இது வந்து எங்க நான் வீடியோ இருக்கா இல்லையா? அதுல பின்னாடி நிக்கிற 2 பேரும் விஜயன் ராமு, அவரோட தோழர்கள், பாரதியாரோட தோழர்கள். அந்த சின்ன பொண்ணு வந்து சகுந்தலா, அங்க பின்னாடி நிக்கிற வந்து தங்கம்மாள் பாரதி. 2 பொண்ணுங்க அவருக்கு. கரெக்ட். ஆமா, அவங்க தோழர்கள் விஜயன் ராமு. அந்த விஜயன் தான் ரொம்ப கம்பல் பண்ணி இவர் இந்த போட்டோவே எடுக்க வச்சதே அவர் தான். அவர் கம்பல் பண்ணிருக்கலன்னா இந்த ஃபேமிலி போட்டோ கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. இதுதான் லாஸ்ட் போட்டோன்னு ஜஸ்ட் அனுப்பிச்சாங்க. ஆமா, கடைசியா பாரதி வந்து ரொம்ப கண்ணமெல்லாம் ஒட்டி போய் ஒரு சேர்ல ஒரு கொம்பை பிடிச்சின்னு ஒரு போட்டோல உட்கார்ந்து இருப்பாரு. அந்த போட்டோ வந்து பாரதிதாசன் நீங்க வந்து நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு பாரதியார் வந்து கடையத்துல இருந்து கடைசி 2 வருஷம் 2021 வந்து சென்னையில இருந்தாரு. அப்போ வந்து நீங்க எனக்கு எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்காக அந்த சிங்கிளா உட்கார்ந்து இருப்பாரு. அதுல மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணம் ஒட்டி போயிருக்கும். இது வந்து கடையத்துக்கு வச்சு எடுத்த போட்டோ. இந்த
போட்டோ வந்து அப்பதான் புதுவையில இருந்து கடலூர் சிறையில இருந்து வராரு பாரதியார், மீசையின் தாடியுமா வராரு. புதுவை முடிஞ்சு கடலூர் சிறை முடிஞ்சு அப்ப எடுத்த போட்டோ இந்த போட்டோ. அந்த தனி போட்டோ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக பாரதிதாசனுக்காக பாரதியார் தனியா எடுத்தது. இல்லைன்னா அந்த தனி போட்டோ கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. தனியா சென்னையில ஒரு ஸ்டுடியோல எடுத்து அனுப்பி விட்டாரு போஸ்ட்ல பாரதிதாசனுக்கு. அவரோட ஆல்பத்துல இருந்து எடுத்துதான் அதை எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. பாரதிதாசனோட ஆல்பத்துல இருந்து எடுத்து எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. அந்த படம் இப்ப உங்கள்ட்ட இருக்கா? நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இருக்கு. ஆனா எனக்கு டவுன்லோட் ஆகல, நெட் ப்ராப்ளம். ஓகே ரைட், நான் எல்லாருக்கும் நான் குரூப்ல போடுறேன். ஆமா, நான் அனுப்பி விடுறேன், சாருக்கு அனுப்பி விடுறேன், குரூப்ல போட்டுருவேன். நான் அவரோட மொத்தம் அந்த 6 படம் இருக்கு, அந்த 6த்தையுமே நான் ஒரிஜினல் போட்டோஸ் அனுப்பி விடுறேன். தேங்க்யூ. பாரதிதாசனின் முயற்சிகள் இல்லைன்னா பாரதியார் இவ்வளவு தூரம் நமக்கு தெரிஞ்சே இருக்காது. நன்றி. ஆக்சுவலா அதாவது இந்த பாரதியாரோட ஒரு விஷயம், காணி நிலம் வேண்டத்துல வந்து பராசக்தி கிட்ட சொல்வாரு, எனக்கு காவலுக்கே நீ வரணும் அப்படின்றது. இதுதான் அவரோட அந்த அளவுக்கு துணிவு, அந்த துணிவு வந்து இருக்கணும்ன்றது எல்லாருக்கும் இந்த நேரத்துல தெரிஞ்சுக்க. தெய்வமா இருந்தாலும் நீ எனக்கு காவலுக்கு வரணும். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பெயர் வாழ்த்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. அது அதுதான் அந்த மனசோட தைரியம். அந்த தைரியத்தோட மன உறுதியோட இருக்கும்ன்று ஒரு அருமையான நிகழ்வு. இன்றைக்கு கல்யாணி மேடம் பேசுறது இல்லாத நாம அடிஷ்னலா நம்ம எல்லாருமே அவங்களுக்குரிய பாணியில அவங்கவுங்களுக்குரிய தொடர்புல நம்ம கொஞ்சம் பேசியிருக்கோம். மகிழ்ச்சி. ஒரு சிறந்த நிகழ்ச்சியை அமைத்து தந்த திருமதி கல்யாணி மேடம் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மிகச்சிறந்த பாடல்களை பாடிய ஸ்ரீதர் சார் அவர்களுக்கு நன்றியை கூறுகிறேன். மற்ற கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு கேட்டேன். அட்லீஸ்ட் அது வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்பயுமே 10 நிமிஷம் பேச மாட்டோமே நம்ம தான். சார் எனக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்க 10 நிமிஷம் பேசுறேன்னு கேட்டீங்க. அது நம்ம 10 நிமிஷம் டிசைட் பண்ணா எல்லா நேரமும் நம்ம எடுத்துக்குவோம். அது ஓகே, அது மகிழ்ச்சி. மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் வந்ததுல ஒரு மகிழ்ச்சியா, எல்லாருமே பேசுறதுல இப்ப வந்தவங்க எல்லாருமே பேசு, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களுக்குரிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுல மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பாய். பார்க்கலாம் சார். ராமு சார் முதல்ல